பற்றி நாங்கள் உங்களுடைய வார்த்தையை ஆராய்ப்போம். இடங்களோடு பேசுங்க. இன்னும் நாங்கள் உண்மையா அனல் கொண்டு எழும்ப கர்த்தருக்கு உதவி செய்ய ஆட்சிப்பிக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஓகே, நாங்கள் இதை பார்ப்போம். 7ஆம் நாளா 1ஆம் நாளா? ஓய்வு நாள் இப்ப எத்தனாம் நாள்? 7ஆம் நாள். அல்லேலூயா. ஓகே, இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள் நிறைய குழப்பங்கள். 7 days சர்ச் ஒன்று இருக்குது, 7ஆம் நாள் திருச்சபை. அவங்க ஓய்வு நாள்ல தான் நாங்க வந்து ஓய்வு நாள் எப்ப என்ன கிழமை? சனிக்கிழமை. ஆகவே ஓய்வு நாள்ல தான் நாங்க ஆராதனை செய்வாங்க. அல்லேலூயா. இன்னும் ஜெகோவா விட்னஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சனிக்கிழமையில தான் அது அவங்க ஆராதனை செய்வாங்க. அதுதான் ஓய்வு நாள். அதான் ஓய்வு நாள்ல தான் நீ ஆராதனை செய்யணும்னு கர்த்தர் சொன்னாருன்னு சொல்றாங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, 7ஆம் நாள் 1ஆம் நாள்? 1ஆம் நாள். எத்தனை பேர் 1ஆம் நாள், எத்தனை பேர் 7ஆம் நாள்? 7ஆம் நாள் யாருமே இல்லையா? ஓகே, நாங்க பார்ப்போம். தேவனை ஆராதிக்கும் நாள் அல்லது சபை கூடி வரும் நாள் எது? 1ஆம் நாளா 7ஆம் நாளா? தேவனுடைய சிருஷ்டிப்பில் முதல் நாள் ஒளியை உண்டாக்கினார். அல்லேலூயா. இயேசு இந்த பூமிக்கு வந்த போது இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டாங்க. அல்லேலூயா. பூமி முதல் வந்து ஏற்கனவே சிருஷ்டிக்கப்பட்டது. ஏதேன்ல இருந்தால் சாத்தான் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அது கெடுக்கப்பட்டிருந்தது, இருள் அடைஞ்சு போயிருந்தது. தேவன் மறுபடியும் மனுஷனுக்காக அதை சீரமைக்கிறார். ஆகவே மனுஷன் உண்டாக்கப்பட்டது இன்றைக்கு வரை கிட்டத்தட்ட 6000 வருஷம். பூமி உண்டாக்கப்பட்டது எத்தனை வருஷம் நமக்கு தெரியாது, தேவனுக்கு தான் கணக்கு. விஞ்ஞானிகள் சொல்றது கூட அவங்க இருக்கலாம், எதை சொன்னாலும் இருக்கலாம்னு சந்தேக கேள்விக்குரிய வச்சிருவாங்க. அத சந்தேக கேள்விக்குரிய வச்சு கான்பிடண்டா நிறைய பேர் கதைப்பாங்க. அவனே கண்டுபிடிச்சது ஒரு 200 வருஷம் கூட பெருசா இல்ல. ஆமென். ஆனா தேவன் சொன்னதெல்லாம் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க, அவ்வளவுதான். ஆகவே தேவனுடைய சிருஷ்டிப்பில் முதல் நாள் ஒளி உண்டானது. இயேசு பூமிக்கு வந்த போது இருளில் இருந்த ஜனங்கள் ஒளிக்கு வந்தாங்க. மனுஷனை ஒளியில வைக்கும்படியாக இருள ஒளியாக்கினார். அல்லேலூயா. ஆகவே வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரிச்சார். அல்லேலூயா. இருள் இருந்துச்சு, ஒளி வந்தனோட இருள் அகன்று போயிட்டு. ஆனா இருளை வெவ்வேறாக பிரிச்சார். ஏன் இருளை உண்டாக்கினார்டா? மனுஷன் ரெஸ்ட் எடுக்கும்படியாக. சமீபத்தில் ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணினார், எனக்கு ரொம்ப இதா இருந்துச்சு. நீங்க உங்களோட உடல் ஆரோக்கியத்தை எல்லாம் பார்க்க வேண்டும், நீங்க ரெஸ்ட் எடுக்கணும் உங்க ஓய்வு நாள்லயே. அல்லேலூயா. நல்ல ஆலோசனை தான், ஆனா இது பிசாசுடைய ஆலோசனை. அல்லேலூயா. இந்த பூமி மனுஷனுக்கு உண்டாக்கேக்கு முதலே தேவன் ஒளியையும் இருளையும் 2ஆக பிரிச்சார். இருள்ல அவன் ரெஸ்ட் எடுக்கணும், இருளில நடமாடி திரியக்கூடாது. அல்லேலூயா. இருள நீ ஒன்று செய்யலாம், விழிச்சிருச்சு ஜெபிக்கலாம், மற்றபடி உனக்கு ரெஸ்ட் எடுக்கிற டைம் அதுதான். அல்லேலூயா. ஓய்வு நாள் நீ ரெஸ்ட் எடுக்கிற டைம்ல நாங்க பின்னாடி பார்ப்போம். முதல் நாள் சிருஷ்டிகளை நல்லது தேவனே சொன்னார். 6 நாள் சிருஷ்டித்த பின் வேலையை செய்தார், கிறிஸ்துவின் வேலையை செய்தார். எல்லாம் நல்லதுன்னு தான் சொன்னார். தேவன் சிருஷ்டித்த 6 நாள்ல 7 நாள்ல ஏதாவது நல்லதுன்னு சொன்னாரா, கெட்டதுன்னு சொன்னாரா? எல்லாம் நல்லதுன்னு தான் சொன்னார். சிருஷ்டிக்கப்பட்ட எல்லாவற்றையும் நல்லதாகவே கண்டார், நல்லதாகவே சிருஷ்டித்தார். 7ஆம் நாள் சிருஷ்டிப்பின் வேலையில் அவர் கிரியையில் அவர் இந்த மனுஷனுக்காக இந்த சீரமைச்சதுல இருந்து ஓய்ந்திருந்தார். அல்லேலூயா. அதாவது மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட, மனுஷனுக்கு தேவையான எல்லாவற்றையும், சந்திரன் மனுஷனுக்கு தேவை, சூரியன் மனுஷனுக்கு தேவை, நட்சத்திரங்கள் மனுஷனுக்கு தேவை. ஆகவே இந்த பூமியில இருக்கிற மரங்கள், கொடிகள், தாவரங்கள், உணவு வகைகள் எல்லாமே மனுஷனுக்கு தேவை. அதை உண்டாக்கி முதல் பூமி சிருஷ்டிக்கும் போது அவன் தேவதூதனா இருந்தபடி அவனுக்கு இதெல்லாம் தேவைப்படையில. இது மண்ணிலிருந்து உண்டாக்கப்பட்டபடி அந்த மண்ணுக்குரிய எல்லா காரியத்தை கர்த்தர் மறுபடியும் சிருஷ்டித்தா, சீரமைச்சா. எல்லா கிரியைகளும், அதாவது மனுஷனுக்காக செய்த கிரியைகளை தான் கர்த்தர் 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். அவர் இன்றைக்கு வரைக்கும் வேலை செய்து கொண்டிருக்க, என்ன வேலை செய்யணும் நமக்கு தெரியாது, சொன்னதான் தெரியும். அல்லேலூயா. இப்ப கூட இயேசு நீ போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன்னு சொன்னார். தேவன் எப்பவுமே வேலை செய்கிறோம்.
கெட்டு போன சிறுசுல கிட்னியை உண்டாக்குறான். பிறவி குருடனா இந்த குருட்டு தன்மையில புதிய சிருஷ்டிப்பை உண்டாக்குறான். தேவன் வேலை செய்துதான் இருந்தார். அதாவது மனுஷனுக்காக தேவைக்காக செய்யப்பட்ட 6 நாள் வேலையில இருந்து 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். அந்த கிரியைகள்ல இருந்து ஓய்ந்திருந்தார். ஆகவே பழைய ஏற்பாடு காலத்துல அது மட்டும் ஓய்ந்திருந்தார். அந்த ஓய்வு நாளை ஆசீர்வதிச்சார், பரிசுத்தமாக்கினார். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதமும் பரிசுத்தமும் எங்கேருந்து வருதுன்னா இந்த ஓய்வு நாள்ல இருந்து வருது. இந்த 4 நாளே நல்லது கண்டார். இந்த 7ஆம் நாள் தான் பரிசுத்தமாக்கினார், ஆசீர்வதிச்சார். ஆகவேதான் கர்த்தர் சொன்னார், நீ உனக்கு 6 நாள் வேலை செய்துகொள். முதலாவது என்ன செய்யணும்? நீ கர்த்தரை ஆராதிச்சா அங்க பரிசுத்தமும் உண்டாகிறது, ஆசீர்வாதமும் உண்டாகிறது. ஓகே, பரிசுத்தமாக்கினார். பழைய ஏற்பாடு காலத்தில் இஸ்ரவேலிடம் பேசும் போதெல்லாம் என் ஓய்வு நாளை ஆசரிப்பீர்களாக என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்தினார். அதாவது மனிதனுக்காக 6 நாள் வேலை செய்தார். கர்த்தர் சிருஷ்டிப்பில் மற்ற 6 நாட்களை பரிசுத்தப்படுத்தவில்லை. அல்லேலூயா. ஆனால் தேவன் தனக்கென தெரிந்து கொண்டதான 7ஆம் நாளை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தினார். தேவன் தனக்காக மட்டுமல்ல, மனிதர்களும் ஓய்வு நாளில் தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு தனக்காக பரிசுத்த பலிகளை செலுத்தி தன் சமூகத்தில் அமர்ந்து தன்னை ஆராதிக்க வேண்டும் என்று விரும்பினார். அது அவருக்கு சுகந்த வாசனையாகவும் மனரம்யமாகவும் இருந்தது. இங்க வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் நாள் பரலோகத்துல பரிசுத்தமாக்கப்படையில, 7ஆம் நாள் பரலோகத்துல ஆசீர்வதிக்கப்படையில. எங்க ஆசீர்வதிக்கப்பட்டது? எங்க பரிசுத்தப்படுத்தி இருக்குது? பூமியில. மனுஷனுக்காக இந்த நேரம் கடிகாரம் நாட்கள் எல்லாம் இயேசு வருவதோட முடிஞ்சிடும். செக்க ரகசிய கம்மிங்கோட நாங்க போயிடுவோம். இந்த பூமிக்கு தான் 7 வருஷம் வந்து அங்க திண்டாட்டம்ல அந்தி கிறிஸ்து நாட்களா இருக்கும். அதோட சரி. அல்லேலூயா. அதோட இந்த மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட கடிகாரம் எல்லாம் நின்றுடும். அது பரலோகத்துல அங்க கடிகாரம் கிடையாது, முடிவும் இல்லை, தொடங்கும் இல்லை. அதான் தன்னை அறிமுகப்படும் அல்பவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமானவர், முதலும் முடிவுமானவர். அல்லேலூயா. இப்ப எங்களுக்கு ஒரு காலம் இருக்குது, மனுஷனுக்கு ஒரு வாழ்க்கையில கொடுக்கப்பட்டிருக்கிற காலத்துல எங்களுக்கு தொடக்கம் இருக்குது, முடிவு இருக்குது. ஆனா எப்ப நாங்க மறிக்கிறோமோ அதோட நின்று போயிடும். அல்லேலூயா. ஆகவே அவருக்கு சுகந்த வாசனையாகவும் நாங்க கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று விரும்பினோம். ஆகவே அது அவருக்கு சுகந்த வாசனையாகவும் மனரம்யமாகவும் இருந்தது. ஓய்வு நாளை மிக சரியாக பெற்றுக்கொண்டு அப்படி சிநேகிதராகவும் பிரியமானவராகவும் கர்த்தருடைய இறுதி கேட்டவர்களுமாக கனம் பெற்ற அநேக பரிசுத்தவான்களை பழைய ஏற்பாட்டில பார்க்கிறோம். முதல் முற்பிதாவாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு போன்றவர்கள் தேவனால் உணர்த்தப்பட்டு உந்தப்பட்டு ஓய்வு நாளை தேவ பயத்தோடும் தேவ சித்தத்தோடும் ஆசரித்து. அப்ப நீங்க தாவீதிலிருந்து எல்லாரும் நீங்க பார்க்கலாம், ஆசரிக்க கூடுதலா பார்க்கலாம். தசமபாகம் நியாய பிரமாண கட்டளையாக வருவதற்கு முன்பே தேவனுக்கு தசமபாகம் கொடுத்த முன்னோடிகளும் இவர்கள் தான். தசமபாகம் வந்து நியாய பிரமாணத்துல வந்தது, அதுக்கு முதலே அங்க கொடுத்துட்டான். நிறைய பேர் சொல்லுவாங்க நியாய பிரமாணத்தினால அது நியாய பிரமாணம் நமக்கு இல்ல, தசமபாகம் காணிக்கன்னு சொல்லி நியாய பிரமாணத்துக்கு தாங்கள் ஒழிக்கிறார்கள் உண்டு. இன்னும் சில பேர் ஞானஸ்தானம் வந்து கள்ளன் எடுக்கலன்னு சொல்லி கள்ளனுக்கு பின்னால் ஒழிக்கிறார்கள் இருக்குது. அல்லேலூயா. ஆனா நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குது? வேதம். ஆமே. நாங்க வேதாவே தசமா வந்து பாத்தீங்கன்னா நியாய பிரமாணத்துக்கு முன்பாகவே இங்க கொடுக்கப்பட்டு கர்த்தர் அவங்களை பூமியில இடம் கொள்ளாத வரைக்கும் ஆசீர்வதிச்சாங்க. அதே நேரத்துல தசமாத்தை கொடுத்து மிரட்டி தங்களுடைய தேவைகளை சந்திக்கும்படியாக ஜனங்களை அந்த ஏதோ ஒரு பண்ணி, அதுக்கு பேர் தசமாகம் கிடையாது. தசமாகம் காணிக்கலாம் அவன் இருதயத்தில் அவனுடைய தேவன் மேல வைக்கிற நம்பிக்கையில தானா கொடுக்கிறது. அல்லேலூயா. ஆகவே தசம பாகம் நியாயப்பிரமாண கட்டளையா வரும் முன்பாகவே தேவனுக்கு தசமம் கொடுத்த முன்னோடிகளும் இவர்கள் தான். எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டிருந்த போது தேவனுடைய ஓய்வு நாளை மறந்து போனாங்க. அல்லேலூயா. கர்த்தர் சீனாய் மலையில் மோசேயை கொண்டு மறந்து போன ஓய்வு நாளை நினைப்பூட்டினார். நேரடியாக தேவன் அங்க சீனாய் மலையில ஜனங்களோடு பேசத்தான் வந்தார். ஜனங்கள் தான் வேணாம் என்று தடுத்துட்டாங்க. அல்லேலூயா. எல்லா ஜனங்களோடும் கர்த்தர் பேச விரும்புறார். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலத்துல கர்த்தர் பேசாமல் தங்களை ஒரு ஊழியக்காரராக தங்களோட தேவன் பேசுவதாக ஜனங்களுக்கு மாய்மாலம் பண்ணி கொள்றாங்க. அது பயங்கரமான டேஞ்சரான காரியம். என்ற கட்டளையில வந்து பாத்தீங்கன்னா 2வது கட்டளையே என்னுடைய நாமத்தை
சும்மா நீ யூஸ் பண்ணக்கூடாது. என்னோட பேசினாருலாம் விளையாடக்கூடாது. நிறைய பேர் வசனம் போடுறாங்க. அல்லேலூயா. மெஷின் போடுது. இப்ப bible.comல போட்டீங்கன்னா நீங்க செட் பண்ணீங்கன்னா அதுபடி 5 மணிக்கெல்லாம் நீங்க பட்டு நல்லா தூங்கி கொண்டு இருப்பீங்க. நீங்க 10 மணிக்கு எழுப்பீங்க, வசனம் 5 மணிக்கு எல்லாருக்கும் போயிடும். அல்லேலூயா. இது யார் செய்யறது? ரோபோ. கடைசி ஆட்சி வந்து பாத்தீங்கன்னா மிருகத்துக்கே நீங்க வசனம் கொடுக்குறீங்க. அல்லேலூயா. அதனாலதான் அடிக்கடி சொல்றேன், எனக்கு யாராவது வசனம் வேணும்னா உடனே டெலிவரி ஏன் அனுப்பி உண்மையாத்தான். அதனால எங்க டெலிபோனுக்கு ஒரு வசனம் வர 2 பேர் போட்டு கொண்டு இருக்காங்க. ஏன் உண்மையதான் சொல்றேன். கேப்பா ஏன் போட்ட நீ? தேவன் சொல்லி போட்டியா? ஜெபிச்சு போட்டனியா? ஒரு நாள் 5 மணிக்கு எழும்புவா, 4 மணிக்கு எழும்பி ஜெபிப்பான். என்ன தெரியும் எனக்கு இப்ப 91ஆம் ஆண்டுல இருந்து தெரிஞ்சா. அல்லேலூயா. மற்ற எல்லாரும் அக்செப்ட் பண்ண மாட்டேன். ஏன் தெரியுமா? நீ ஜெபிச்சு வசனம் அனுப்பினா அனுப்பு. தேவன் என்னோட உங்களுக்கு கொடுக்க சொன்னா கொடு. சும்மா கர்த்தருடைய நாமத்தை வந்து நீ மெஷின்ல செட் பண்ணி போட்டு, அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் விளையாடுற நாமம் கிடையாது. அது மகா பயங்கரமான நாமம். அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். உன்னையும் மட்டும் என்னையும் மட்டும் பேசுற என்னையும் குத்தம். அல்லேலூயா. என்னையும் வெட்டக்கூடியது, மகா பயங்கரமானது. ஆகவே இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்பட்டிருந்த போது தேவனுடைய ஓய்வு நாளை மறந்து போனாங்க. அதனால தேவன் நேரடியாவே பேச வந்தார். இவங்க ஜனங்கள் சொல்லிட்டாங்க வேணாம்னு சொல்லிட்டாங்க, பயந்து போனாங்க. அடி முழக்கம் வந்தது, அக்கினி வந்தது, பூமி அதிர்ச்சி வந்தது. அதுக்குதான் கர்த்தர் வெளிப்பட்டார். ஜனங்கள் சொன்னாங்க, மோசே நீர் பேசணும்ப்பா, நமக்கு தகுதி இல்லை. என்ன அர்த்தம்? இன்றைக்கு வரைக்கும் ஆவியானவர் பேச விரும்புறார், ஆவியானவர் உங்களோட இடையப்பட விரும்புறார். நாங்க என்ன சொல்றோம்? எனக்கு தகுதி இல்ல, எவனாவது ஊழியக்காரன் வந்து நான் தலையை கொண்டு கொடுக்குறேன், நீங்க என்ன செய்ய வச்சிருக்கிறதோ சொல்ல மாட்டேன். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லி அதுல கீழ்ப்படியாத வரைக்கும் அடுத்த தரிசனமே சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. அது தெரியாம திருப்பி 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 கொண்டு கொடுக்கறது கடைசியில பொய் தீர்க்க தரிசனம் தான் வரும். பாத்தீங்கன்னா ஆகாப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா மீகாயா நல்ல தீர்க்க சொன்ன, நீ போல சித்திருவேன்னு சொன்னார். நிறைய பேருக்கு இது அவசகுணம். நடக்க போற காரியத்தை சொன்னா என்னது? அப்பா என்னடா தீர்க்கதரிசியாவ நல்ல வார்த்தை சொல்லக்கூடாது? ஊழியக்காரங்க இருந்தாங்க 100 பேர் 400 பேர். அல்லேலூயா. 400 பேர் ஒரு ஆள் இல்ல, இங்க ஒருத்தன் தாங்க. இப்படி 400 பேர் இருந்தாங்க. அல்லேலூயா. ஆகாப் என்ன சொன்னாங்க? கொம்பெல்லாம் கொண்டு வந்து ஆக்ஷன்ல போட்டு காட்டினாங்க. அல்லேலூயா. இப்படி போய் மோதி எல்லாம் ஜெயிச்சுட்டு வந்து வேண்டும் ஆக்ஷன் முடிய எல்லாம் செய்தான். தீர்க்கதரிசனம் சொன்னாங்க. ஒருத்தன் சொன்னதுக்காக அவனை அடிச்சு, அல்லேலூயா, சிறையிலையும் போட்டுட்டாங்க. ஆனா அடி வாங்கினவன் சொன்னதுதான் நடந்தது. ஆகாப் யுத்தத்துக்கு போகும்போது ஒருத்தன் வந்து சும்மா வீட்டுல டெஸ்ட் பண்ணி பார்ப்போம்னு சும்மா எழுது பார்த்தான். அது போய் ஆகாப் இந்த கவசம் போக்குறான், இங்க போய் சொல்லிச்சான். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுறது மட்டும்தான் நடக்கும். நீங்க இப்படி விரும்பினீங்கன்னா கடைசியில அவனாலே நீங்க செத்து போவீங்க, நாசமா போயிடுவீங்க. அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் சீனாய் மலையில இப்போ கர்த்தர் உங்களோட பேச விரும்புறார். ஆவியானவர் உங்களோட இழப்படுறார். நீங்க என்ன சொல்றீங்க? ஐயோ, இவங்க உபாசம் இருக்க சொல்றான், அதை சொல்றான், இதை சொல்றான், இதெல்லாம் நமக்கு ரொம்ப கஷ்டம்ப்பா. நாங்க இப்படியே இருப்போம், இப்படியே அசுத்தமாக இருப்போம். தேவனை தருவான ஆவியானவர் பேசுவார். பேசுவாரா? பேசுவார். நேர்முகத்துக்கு நேச்சருக்கு பேசுற மாதிரி பேசுவார். கடைசியில புல்ல மேய வச்சிருவோம். அல்லேலூயா. அது நீங்க அந்த பொறுப்புல இருந்தா, இல்லாட்டிக்கு பேசுவான். ஒருத்தன் இருக்கிறான் பேசுறதுக்கு. அல்லேலூயா. இன்வைட் பண்ணாமலே வருவான். அவன் சொல்றதெல்லாம் நம்பி நம்பி பேசி கடைசியில ஒரு நாள் அவ்வளவுதான். உன்னுடைய ஜெப ஜீவியம் போயிரும், பைபிள் படிக்கிறது போயிரும். தரிசனம் இந்த சாம்ஜபத்துல ஒரு புத்தகத்துல எழுதுற ஒருத்தர் அவங்களோட குரூப்ல, அவருக்கு சாம்ஜபத்துல குரூப்ல இருந்தவர் ஆரம்பத்துல 85க்கு முதல். அப்ப அவர் ஜெபிக்கும் போதே சொல்லுவார், அவங்க வந்து சேர்ந்து கொண்டு ஜெபிக்கிற. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சாம்ஜபத்துல பெர்க்மன் எல்லாம் சேர்ந்து அவங்க ஜெபிக்கிற, இசைக்கியா ஃபான்ஸ் எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கிற காலகட்டத்துல ஒருத்தர் இருந்தாராம். அவர் வந்து சிலுவை தரிசனம் பார்க்கணும்னு ஜெபிச்சு கொண்டே இருந்தாராம். ஒரு நாள் சிலுவை தரிசனத்தை பார்க்க வழிகிட்டார். டெய்லி சிலுவை தரிசனம். கடைசியில கொடுத்தது யாரு? சாத்தான். அவர் கிறிஸ்தவ ஜீவித்தை விட்டு தன்னுடைய வாழ்க்கையை துளைச்சு போட்டார்.
அல்லேலூயா. சிலுவை தரிசனம் பார்க்கறதுக்கு இது பிரச்சனை கிடையாது. அதை நான் பார்த்த மெனக்கண்களால பார்த்தபடிதான் நான் ரட்சிக்கப்பட்டேன். அந்த கொடூரத்தை சிலுவையில சினிமாவிலேயே பார்க்க முடியும். அல்லேலூயா. அந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் இன்னும் நான் முழுசா பார்க்கவே இல்லை, கொஞ்சம் தான் பார்த்தேன். அதையே பார்க்க முடியல, சகிக்க முடியாம இருக்கு. நம்முடைய பாவம், அவர் அடி வாங்கினது இல்ல, நம்முடைய பாவத்தை சகிக்க முடியல அவர் அடி வாங்கினதை பார்க்கும் போது. அல்லேலூயா. இப்படிதான் நிறைய பேர் முட்டாள்தனமா பார்க்க நினைக்கிறது. ஆமே. படிங்க இருக்க ஜாத்ரா 20 தேவன் வந்து அங்க ஜனங்களோடு திருப்பி அங்க மோசை ஊடாக பேசுறார். 20 Exode 20:8. அல்லேலூயா. முதலே சொல்லிட்டார், சிருஷ்டிக்கப்பட்ட நாளையே சொல்லிட்டார், ஜனங்கள் உண்டாகிறதுக்கு முன்பாகவே சொல்லிட்டார். இத்தனைக்கும் வந்து ஆதாமும் ஏவாளும் தேவனோட எத்தனை நாள் ஆராதனை செய்தாங்க? ஹலோ, கேள்வி உங்களுக்கு தான். எத்தனை நாள் ஆராதனை செய்தாங்க? 7 நாள். எப்படி சொல்றீங்க? அப்படி செய்திருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா? வேதத்துல இருந்து சொல்றீங்களா? ஒரு நாள். வேற? ஹலோ, இந்த பைபிளை துறக்கீங்கன்னா ஒரு 1 to 5 தான் மிஞ்சி பண்ண, 3 கீழ்படியை முன்னதான் நான் சொல்றேன். எப்படி, எதை வச்சு சொல்றீங்க? எதை வச்சு சொல்றீங்க? வசனம் அவங்க உண்டாக்கினது ஜெபிச்சுட்டு பாவம் செய்ய வரைக்கும் அப்படிதான் நாங்க நினைக்கிறோம். அல்லேலூயா. அவர் பகலின் குளிர்ச்சியான வேளையில ஆதாம் ஏவாளை சந்திக்க வந்தார். இயேசு எங்களை சந்திக்கிறது தான் ஆராதனை. அல்லேலூயா. 7ஆம் நாள் விசேஷ ஆராதனை. அல்லேலூயா. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா ஜாத்ரா 20:8-11 வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசாரிக்க நினைப்பாயாக. 6 நாள் நீ வேலை செய்து உன் கிரியெல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாள் உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதுல நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன்னை வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். அல்லேலூயா. நிறைய ஊழியக்காரருக்கே வந்து ஞாயிற்றுக்கிழமை லீவு கிடைக்கிறது இல்லையா? அந்த வசனம் என்ன சொல்லுது? நீ வந்து 6ஆம் டைம்ல வேலைக்கே போக கூடாது. நீ கர்த்தருடைய கட்டளையை மீறி வேலைக்கு போயிட்டு என்ன சொல்லுற? கர்த்தர் எனக்கு லீவத்தர். எடப்பாவி, கர்த்தரை எதிர்த்து இந்த நிம்முகத்துக்கு என்ன பேர்? பலத்த வேட்டைக்காரன், கர்த்தருக்கு எதிரானவன். நீ கர்த்தருடைய எதிரான காரியத்தை செய்து போட்டு பழி யார் மேல போடுற? தேவன் மேல. அல்லேலூயா. ஆதாம் முதல் பழி யாருல போட்டா? நீர் தந்த ஏவாள். நீ தாயா தந்தீர், நீ தாயா பிரச்சனை உள்ளாள். நீ சரியா தந்திருந்தா எனக்கு இந்த பிரச்சனை. நீ சரியா தராதபடியாத்தான் அவள் எனக்கு கனியை கொடுத்து நான் பாவியா போயிட்டேன். இப்ப நான் பாவி கிடையாது, நீ தானாள். நான் பாவம் செய்யறதுக்கா இப்படித்தானே குற்றம் சாட்டினான். மனுஷனுடைய சுபாவம் ஆதாம் மகளே இருந்து அந்த நிறைய பேர் நம்பாட்டிக்கு இதுலயாவது நம்பும். அல்லேலூயா. நான் ஆதாம்ல இருந்து வரையில குரங்குல இருந்து வந்தாங்க சொல்றான். நீ குரங்குல இருந்து வந்தா குரங்கு புத்தி இருக்கணும். இந்த ஆதாம்ல இருந்து வந்தபடியே தான் நான் தவறு செய்தா நம்ம பழைய மச்சாக்கள் மேல தூக்கி போட்டோம். அல்லேலூயா. நீங்க சின்ன பிள்ளைகளை நிறைய பார்க்கலாம், பெரிய ஆட்களே நாங்க எப்பவுமே நாங்க ஏற்றுக்கொள்றதே கிடையாது. அது அபிஷேகம் பெற்றாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, அது ரார். ஆமென். ஆவியான உணர்த்தினதான் நான் தான் தப்பு செய்தேன் திருப்பியாவது போய் இந்த சுபாவம் ஆதாம் சுபாவம் வந்தாலும் திருப்பியாவது போய்
மனம் திரும்ப வைக்கும். இங்க பாத்தீங்கன்னா 7ஆம் நாள் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அது நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியாலும் உன் வேலைக்காரனாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலை செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவர்களுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். ஓய்வு நாள் என்னது? பரிசுத்த. அதனால அடிக்கடி நாங்க பரிசுத்த ஆராதனை போடுவோம். அல்லேலூயா. கற்பனைகளில் தாய் தகப்பனை கனம் பண்ணுவது, மற்றவர்களுடைய உடைமைகளை இச்சியாதிருப்பது, அல்லேலூயா, விபச்சாரம், வேசித்தனம், பொய், களவு, இந்த எல்லா கற்பனைகளை பார்க்கிலும் முதலாவது பிரதான கற்பனைகளில் ஓய்வு நாளும் ஒன்றாக இருக்கிறது. அல்லேலூயா. முதல் 3 கற்பனை தேவனுக்குரிய கட்டளை. அல்லேலூயா. என்னது முதலாவது கட்டளையா? எண்ணி வேண்டாம். மேலே வானத்திற்கு பூமியிலும் உனக்கு ஒப்பான ஒரு தெய்வம் உண்டாக்க வேண்டாம். என்னை முழு ஊழியத்தோடு முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் ஆராதனை செய்வார். 2வது நிக்கிற ஆராதனை. 3வது இப்பதான் சொன்னேன், நாமத்தை வீணுல சொல்லக்கூடாது. கர்த்தர் பேசினார், அங்க பேசினார், இங்க பேசினார், ஜானிட வாழ பார்த்தேன் சொல்லக்கூடாது. பார்த்தா சொல்லு. அல்லேலூயா. 3வது கட்டளை தேவனுக்குரிய கட்டளை. தேவனுக்குரிய காரியத்தில் நீ மூக்க நுழைச்சி என்றால் மகா பயங்கரமான தேவன். என்னுடைய நாமத்தை வீணுல வணங்குறதுக்கு விட மாட்டேன். என்னுடைய நாமத்தின் மகிமையை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். அல்லேலூயா. இது 3வது. மிச்ச கட்டளையில் பாத்தீங்கன்னா மனுஷனுக்குரிய கட்டளை, தேவனுக்குரிய கட்டளை கிடையாது. 4வது கட்டளை பாத்தீங்கன்னா இது மனுஷனுக்கும் தேவனுக்கும் உரிய கட்டளை. அல்லேலூயா. அதுக்கு பிறகு 5 கட்டளை தான் மனுஷனுக்கும் உரிய கட்டளை. மற்றும் 6 கட்டளை. அல்லேலூயா. முதல் 3 கட்டளை தேவனுக்குரிய கட்டளை. அல்லேலூயா. 4வது தேவனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள கட்டளை. அதுதான் இந்த ஓய்வு நாள், பரிசுத்த நாள், கர்த்தரை ஆராதிக்கிற நாள். ஆகவே 6 நாளையும் சிருஷ்டித்தபின் வேலையை முடித்துவிட்டு 7ஆம் நாளை தனக்கென்று எடுத்துக்கொண்டான். அல்லேலூயா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எகிப்தில பார்வோன்ல இருந்து அரசர்ல இருந்து ஆண்டி வரைக்கும் உள்ள தலைச்சன்களை சங்கரிச்சான். அல்லேலூயா. அதுக்கு பிறகு முதல் தலைச்சன்களை சங்கரிச்சார். அதுக்கு பிறகு என்ன செய்தார்? அதுக்கு பதிலாக நீங்க தலையை கவுண்டாலும் கேள்விக்கு பதில் சொல்லணும். தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லணும். அல்லேலூயா. முதல் சன்கள், அதாவது முதல் பிறக்கிற எல்லாம் யாருக்குரியது? தேவனுக்குரியது. அல்லேலூயா. எப்ப உன்னை விட மாட்டாலும் ரொம்ப அடம் பிடிச்சு உங்களுக்கு விரோதமா நிக்கிறானோ அப்ப அவங்க மெயின்ல கைய வச்சிருக்க. அல்லேலூயா. இப்ப ஜனங்கள் கர்த்தரை ஆராதிக்க போகணும்னு சொன்ன போது பார்வோன் இன்னும் டபுள் ஆக்கினான் அடிமத்தனத்தை. இப்ப வைக்கல் கொடுக்க மாட்டான். வைக்கல் இவங்களை தேடி எடுத்து செங்கல் எல்லாம் சுட்டு தள்ளுவோம். அல்லேலூயா. நீங்க தேவனை தேடைக்க உங்களுக்கு பிரச்சனை டபுள் ஆகும், இல்லாட்டி 4 மடங்காகும். ஐயோ, நான் சும்மா தானே போயிருந்தேன். இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு 4 மடங்கா போச்சுன்னு நினைச்சியண்டா அப்படித்தான். அல்லேலூயா. 4 மடங்கு ஆகும். இல்லாட்டி உன்னோட ரட்சிப்பிலேயே கோளாறுன்னு அர்த்தம். ஆமே. வாதிகளை அனுப்பின, அவங்களுக்கும் பிரச்சனை. எங்களுக்கு பிரச்சனை படுத்தணும் சும்மா கத்தர விட மாட்டேன். அல்லேலூயா. விடும்படியாக நிறைய செய்து பார்த்தார். கடைசியில் என்ன செய்தார்? தலைச்சன்ல அடிச்சுட்டார். அடிச்சு இப்ப வெளியில வந்துட்டான். வெளியில நாங்க வேறு பிரிக்கப்பட்டு வெளியில வந்தா கூட விட மாட்டாங்க. பாத்துருக்கீங்களா? ஐயோ, உங்களுக்கு உறவு வேணாம், ஒன்று வேணாப்பா, நாங்க எங்களை பாட்டு கத்தரை ஆராய்ச்சி பர்வத்துக்காக முடிவு விழுங்கையாண்டு வெளியில வந்தா கூட விட மாட்டாங்க. துளத்தி கொண்டே வருவாங்க. செங்கடல் வரையும் துளத்தி கொண்டு வருவாங்க. கடைசியில வந்து செங்கடலே மூடிடுவாங்க. நீ இருந்தா தானே பிரச்சனை. என்னுடைய பிள்ளையோட சேட்டை விடுவேன், அங்க முடிவார். அது முடினா கூட மங்களுக்கு பிரச்சனை புதுசு புதுசா.
அல்லேலூயா. வனாந்தரத்தில போற இடமெல்லாம் பிரச்சனை வரும், ஆனா தோல்வி நமக்கு கிடையாது. ஏண்டா கிறிஸ்துவங்களோடு செய்து திரிகிறார். அல்லேலூயா. எங்களுக்கு முன்பாகவே போறார். இரவில அக்னி சம்பம், பகல்ல மேக சம்பம் நடத்துறதுக்கு மோசை மாறணும். அல்லேலூயா. இதான் கிறிஸ்தவ ஜீவியம். ஆகவே பாத்தீங்கன்னா ஓய்வு நாள் என்பது நீங்கள் வேலை செய்து ஓய்ந்திருக்கிற நாள் அல்ல. அல்ல, நீ வேலை செய்து ஓய்ந்திருக்கிற நாள் என்பது டெய்லி, அது இரவு. நீ இரவுக்கு ஓய்வு இருக்கிற நேரத்துல டெலிபோனை தூக்கி வச்சுக்கொண்டு பேஸ்புக்லயும் டிக்டாக்லயும் அங்கே இங்கே இருந்தா யார் படு, நீ வியாதியில தான் படுப்பா. அல்லேலூயா. கத்தருக்காக உழைச்சவன் யாரும் நஷ்டப்பட மாட்டாங்க. அது நஷ்டப்பட்டாலும் கத்தர் சரிப்படுத்திடுவான். அல்லேலூயா. ஆகவே 6 நாளை சிஸ்டத்தின் வேலையை முடித்து விட்டு 7ஆம் நாளை தனக்கென்று எடுத்துக்கொண்ட அந்த ஓய்வு நாள் என்பது உனக்குரிய நாள் இல்ல, அது கத்தருக்குரிய நாள். அல்லேலூயா. ஓய்வு நாள் என்பது நீங்கள் வேலை செய்து ஓய்ந்திருக்கிற நாளில் கத்தர் உங்களுக்காக வேலை செய்து முடித்து ஓய்ந்திருந்த நாள், அது கத்தருடைய நாள், அது கத்தருக்குரிய நாள். கத்தருக்குரிய நாளை திருடி உங்களுக்காக திருடி அதில் வேலை செய்தால் நீங்கள் எப்படிப்பட்ட திருடங்களா இருப்பீங்க? தேவன் சிருஷ்டித்த 6 நாளில் நீங்கள் 6 நாளும் வேண்டும் என்றால் வேலை செய்யலாம், கட்டாயம் கிடையாது. நீ 3 நாளும் வேலை செய்யலாம், 2 நாளும் வேலை செய்யலாம். உனக்கு 2 நாள் வேலை செய்யறது உனக்கு திருப்தியா இருக்கு, உன்னை வாழ முடியுமாட்டா வாழ்ந்து கொள். இல்ல நீ 6 நாள் தான் வேலை செய்யப்பட வேலை செய். ஆனா 6 நாள்ல உனக்கு வேலை செய்யற நாளை விட்டு 2வது வேலை 3வது வேலை செய்தியா இருந்தா வருங்காலத்துல உனக்கு தான் பிரச்சனை. உன்னை நீ ஒரு ட்ரில்லர் வாங்கி போட்டு அடிச்சு கொண்டே இருங்க, என்ன செய்யும்? பத்திரும். அல்லேலூயா. ஃபுல்லா எரிஞ்சு தூக்கி போல போடணும். அதுக்கு ஓய்வு கொடுக்கணும். அதே மாதிரி தான் உன்னுடைய சரீரம். உன்னுடைய சரீரம் இயங்குறதுக்கும் ஓய்வு கொடுக்கிறதுக்கும் கர்த்தர் ஒரு நேரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதை நீ செய்யப்படாட்டிக்கு அது உன்னுடைய சரீரம் தான் பிரச்சனையாயிரும். பிறகு உனக்கு எந்த சரீரம் கட்டு நீ தேவனுக்கு நாங்க எதை தெரியுமா தேவனுக்கு கொடுக்கிறோம்? தேவனுக்கு கொடுக்கறதெல்லாம் அப்படி இருக்கணும், ஒரு பழுதும் இருக்கக்கூடாது. நாங்க எதை கொடுக்கிறோம்? ஹார்ட் அட்டாக், அல்லேலூயா, சுகர் வியாதி, அல்லேலூயா, கேன்சர், அல்லேலூயா, எல்லாத்தையும் கத்தாவே நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. நான் உலகத்துக்காக ஓடி ஓடி டயர்டா போயிட்டேன் கத்தாவே, இப்ப நான் உமக்காக ஊழியம் செய்யணும் கத்தாவே, என்னை மாதிரி லூசா. அல்லேலூயா. அதனாலதான் கர்த்தர் சொன்ன பிரசங்கி அவன் அப்படிதான் ஓடினான். அவனுக்கு ஒரு பஞ்சாதி காணாது, 1000 பேர் வேணும். ஓடி ஓடி சொன்னா, வாலிபனே கெட்டு போனவன் சொல்லுறான். அல்லேலூயா. எல்லாத்தையும் அனுபவி ராஜா அனுபவி அனுபவிச்சு அவனை வச்சுதான் இந்த வசனம் வந்து சொல்லியா, அவன் ராஜா தான். அல்லேலூயா. அனுபவி அனுபவிச்சு கெட்டு போய் சில ஊழியர்கள் அவன் என்ன எய்ட்ஸ் வந்துதான் செட்டான்னு சொல்றான். உண்மையா தெரியாது. அல்லேலூயா. சொல்றான், உங்களுக்கு சொல்றான், வாலிபனே உன் நிலைமையில சந்தோஷப்படு, அதெல்லாம் உன்னோட வேலை. உன்னுடைய பலன் இருக்கையே அவ்வளவுதான். அப்படியே நிறைய காரியம் சொல்றேன். அல்லேலூயா. கண் பார்வையில நீ தடவுறதுக்கு முன்பாக, அல்ல நாங்க தடவுற டைம்ல தான் நாங்க பைபிள் படிப்போம். கண்ணையும் ஆஸ்திரேலியா நம்ம பைபிள் படிக்கிறோம். இதெல்லாம் எழுதி வச்சிருக்காங்கப்பா, பிரசங்கில எழுதி வச்சுக்கிறாங்க. பல்லு ஓட்டையா போய் ஜன்னல் வழியா எட்டி பாக்குறதுக்கு முன், பல்லு கொட்டுறதுக்கு முதல் நீ உன்னுடைய பலத்துல கத்தரை தேடு. தள்ளாடுற வயசு வர்றதுக்கு முதல் கத்தரை தேடு. அல்லேலூயா. அப்படி தேடின காலையர் சொல்றாங்க, 84 வயசுல எனக்கு 40 வயசுல 44 வயசுல நான் வேவுபாக போய்க்க என்ன பலன் இருந்தா அதே பலன் இருக்கு. அதனால நான் சாதாரணமா சண்டை பிடிக்க விரும்பல. ராட்சதர் இருக்கிற இடத்தை எனக்கு தான் நான் அவங்களை துளத்தி போட்டு. அல்லேலூயா. தெரியுமா அந்த தமிழ் கலாச்சாரத்துக்கு இதெல்லாம் இருக்கு, பெரிய கல்ல தூக்கி காமிச்சுதான் பொண்ணு கொடுப்பாங்க. நீங்க படிச்சிருக்கீங்களா?
அல்லாடி இந்த பெரிய கரலா கட்டி தூக்கினாங்க எந்த சோமரிக்கெல்லாம் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. இந்த காலம் என்ன தெரியுமா செய்யலாம், அந்த ராட்சதனை ஜெயிச்சாதான் எனக்கு பொண்ணு, உனக்கு பொண்ணு, நீ எனக்கு மாப்பிள்ளையா வரும். எப்படிப்பட்டாங்க? அல்லேலூயா. பெரிய சொத்துக்காரன் இல்ல, நம்மட எதிரி என்று தேவன் சொன்னவனை அழிக்கிறவனுக்கு தான் எனக்கு என்னுடைய குடும்பத்திலேயே இடம். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய நாளை நீங்க திருட முடியாது. 6 நாள் நீங்க வேலை செய்யணும் என்கிற கட்டாயம் இல்ல. கவர்மெண்ட் 2 நாள் கொடுத்திருக்காங்க. எதுக்கு? டிஸ்கோதேக்கு போறதுக்கா, கான்சர்ட்ல போய் டான்ஸ் ஆடுறதுக்கா, அல்லேலூயா, குடிச்சு கும்மாளம் போட்டு உன்னுடைய சர்வத்தை கெடுக்கிறதுக்கு சொல்றாங்க. உங்களுடைய சர்வத்தை ரெஸ்ட் எடுங்க. எப்படி? குடிச்சு கும்மாளம் போட்டு உள்ள பார்ட்ஸ் எல்லாம் எரிஞ்சு நாசமா போறதுக்கா? அல்லேலூயா சொல்றாங்க. இந்த புத்திய பாருங்கப்பா, பாருங்க. 2 நாள் லீவு கொடுக்குறாங்க. நீங்க 7 நாள் பிரான்ஸ்ல 151 மணிக்கு வேலை செய்யலாம் தெரியுமா? நீங்க அதுக்கு மேல வேலை செய்ய டாக்ஸ் டபுளா கட்டும். வேலை செய்யறத அரைவாசி கட்டிடுவேன். அதனால நாங்க என்ன செய்யறோம்? அதுலயும் திருட்டுத்தாங்க. அல்லேலூயா. டிக்ளேர் பண்ணாதீங்க. நீங்க 10 ரூபா கூலிச்சு போச்சுன்னா இந்த அலோகேஷன் கட்டா போயிரு. அதுக்கு ஏற்ற மாதிரி டிக்ளேர் பண்ண. அல்லேலூயா. எவ்வளவு திருட்டுத்தனமெல்லாம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். நீ 151 மணித்தியாலம் ஒரு வருஷத்துக்கு, ஒரு மாசத்துக்கு நீ 7 மணித்தியாலம் தான் வேலை செய்யணும். மிச்சம் எத்தனை மணித்தியாலம் உங்களுக்கு இருக்குது? 24 7 போச்சுன்னா எத்தனை? 15 நாளா? அல்லேலூயா. 17 நாள். 17 நாளில 17 மணித்தியாலம் இருக்குது. நமக்கு கர்த்தர் கொடுத்த டைம், கவர்மெண்ட் கொடுத்த டைம் 7 மணித்தியாலம். மிச்சம் 17 மணித்தியாலத்தை வச்சுக்கொண்டு நமக்கு அதிகாரம் வேற டைம் இல்ல, அங்க போக டைம் இல்ல, வீட்டு கொடுத்து போக டைம் இல்ல. ஓகே, நாங்க படிப்போம். எக்ஸோடு Pendant 6 jours, il travaillera, mais le 7e jour est le sabbat, le jour du repos consacré à l'Éternel. Toute personne qui accomplira un travail du jour du sabbat sera punie de mort. இங்க பாத்தீங்கன்னா 38:15 6 நாள் வேலை செய்யலாம், 7ஆம் நாளோ வேலை ஓய்ந்திருக்கும் ஓய்வு நாள். அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஓய்வு நாள் வேலை செய்யறோம் அவனும் கொலை செய்யப்பட வேண்டும். அல்லேலூயா. வேலை என்ன செய்திருக்கணுமா? ஓஞ்சி இருக்கணும். வேலையில சில பேர் டெலிபோனை வச்சுக்கொண்டே இருப்பாங்க. என்னத்துக்கு? ஸ்பெஷலா கூப்பிட்டுட்டா டபுள் சம்பளம் கொடுப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்த டபுள் சம்பளம். அல்லேலூயா. பிரான்ஸ்ல இந்த ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் கடையில எதுவும் திறக்க மாட்டாங்க. எப்ப திறந்தாங்களோ அப்பத்துல இருந்து பிரான்ஸ் என்ன செய்யுது? கடன்காரனாளா போய் கொண்டிருக்கு. எப்ப ஹோமோசெக்சுவல் வந்துச்சுதோ, இந்த சட்டம் எல்லாம் அருவருப்பிலாம் கத்திரிக்கு விரோதமான சட்டம் வந்ததோ, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கை வச்சாங்க. இப்ப பாரு, அகதிகளுக்கு உதவி செய்ய முடியல, ஏழைகளுக்கு உதவி செய்ய முடியல. அல்லேலூயா. கடன் மேல கடன் 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 கடன். ஓய்வு நாளெல்லாம் நியாயப்பிரமாணம் என்று சொல்லி தங்களுக்கு தானே குருட்டு சமாதானம் சொல்லுகிறவர்கள் இருக்கிறாங்க. ஓய்வு நாள் நியாயப்பிரமாணம் என்றால் களவு, விபச்சாரம், களவு, கொலை எதுவுமே நியாயப்பிரமாணம் தானே. அதை நீங்க செய்யறாங்க. சில ஊழியர்கள் சொல்ல வலிக்கிறாங்க, மலேசியால இருந்து இந்தியால இருந்து எல்லாம். அல்லேலூயா. பாவம் செய்ய வேணாம், அதுக்கு தான் இயேசு மாறிச்சார் என்று சொல்றாங்க. சும்மா கிருப உபவாசம் ஜெபம் என்று சொல்லி கொண்டிருக்கிறாங்க கிறிஸ்தவங்க. கிறிஸ்து ஆளாதா, அவ்வளவு சந்தோஷமான காரியம். அப்படியே நரகத்துக்கு போய் சேர்ந்துடலாம். ஓய்வு நாளெல்லாம் நியாயப்பிரமாணம் சொல்றார்கள். இதெல்லாம் நியாயப்பிரமாணம் தான். கொலை, களவு, விபச்சாரம், வேசித்தனம், இதெல்லாம் நியாயப்பிரமாணம் நமக்கு இல்லை என்று சொல்ல முடியுமா? ஜெயில தூக்கி போட்டுடுவான். அல்லேலூயா. ஓய்வு நாள் நியாயப்பிரமாணம்ப்பா. கொலை என்னது? நியாயப்பிரமாணம் தான். களவு நியாயப்பிரமாணம் தான்.
ஆனா ஓய்வு நாள் ஆராதனை என்பது மனுஷன் உண்டாக்கப்பட்ட நாள்ல இருந்து நியாயப்பிரமாணம் கொண்டு வந்தது மோசேந்த நாட்கள்ல இருந்து. மோசேந்த நாட்கள்ல கூட இந்த கொலை அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 5வது கட்டளைக்கு பிறகுதான். 5வது தாய் கரம் பண்ண வேணும். அல்லேலூயா. ஏனென்றா அவனுடைய ஆயுள் நீடிச்சிருக்கிறதுக்கு. 6வது வந்து பாத்தீங்கன்னா கொலை, விபச்சாரம், களவு, திருட்டு, இச்சையில எல்லாம் வந்துடு. இப்ப அதான் மூழ்கி போயிருக்கு. இதெல்லாம் நியாயப்பிரமாணம் தான். இல்ல இதெல்லாம் நியாயப்பிரமாணம் இல்ல என்று சொன்னா இதை நீ செய்தி என்றா கவர்மெண்ட் தூக்கி போட. எந்த நாட்டு கவர்மெண்டாலும் தூக்கி ஜெயில போட்டு 20 வருஷம் கொலைக்கண்டா 20 வருஷம் இல்லாட்டி தூக்கு தண்டனை. அப்ப நியாயப்பிரமாணம் செய் பார்ப்போம். ஆனால் ஓய்வு நாளில் எந்த வேலையும் செய்யக்கூடாது. அப்படி வேலை செய்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும். இது நியாயப்பிரமாண கட்டளை. யார் யார் வேலை செய்யக்கூடாது? 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதுல நீயானாலும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறியா, நீ வேலை செய்யக்கூடாது. உன் குமாரன் வேலை செய்யக்கூடாது. உன் குமாரத்தி வேலை செய்யக்கூடாது. உன் வேலைக்காரனும் வேலை செய்யக்கூடாது. உன் மிருக ஜீவனும் வேலை செய்யக்கூடாது. அல்லேலூயா. பழைய ஏற்பாடுல மாட ரட்சிக்கப்படாதவனுக்கு மாட உழுவதற்கு வாடகை கொடுக்கலாம். இப்ப நான் கார் வச்சுதான் கார் வாடகை கொடுப்பேன். அது மாதிரி செய்யல. உன் வாசலில் இருக்கிற அந்நியனும் ரட்சிக்கப்படாதவனும் யாதொரு வேலை செய்ய. ஆக நீங்க பத்திரனாக இருந்தா கூட, நீங்க ஓனரா இருந்தா கூட ஓய்வு நாள்ல உங்களுடைய வேலைக்காரன், வேலைக்காரி, கடை ரட்சிக்கப்படாதவன் யாருமே வேலை செய்யக்கூடாது. ஓய்வு நாளை அசட்டை பண்ணியவர்களை அலட்சிய செய்வர்களாயும் இருந்தாங்க. இஸ்ரவேலர்கள் வணங்க கழுத்துள்ளவர்களா இருந்தாங்க. சாலமோன் தேவனுக்கு அந்த எருசலேம் தேவாலயத்தை கட்டிய பிறகுதான் கர்த்தருடைய ஓய்வு நாளை ஒழுங்கும் கரவுமாக ஆசாரியர்களும் வேதபாரர்களும் பரிசேயரும் தேவனுக்கு பயந்து ஆசரிக்க தொடங்கினாங்க. ஓய்வு நாள் எந்த நாள்? சனியா ஞாயிறா? சனி. அல்லேலூயா. ஏன் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளாக ஆசாரிக்கிறோம்? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபடியே நான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கிறோம். ஜூதர்கள் 7ஆம் நாள் திருச்சபையா சனிக்கிழமை தான் ஓய்வு நாள் என்று சொல்லி அனுசரிக்கிறாங்க. யெகோவா வீக்னஸ் அவங்க வீக்னஸ் தான். அல்லேலூயா. ரொம்ப வீக்கா இருக்கிறாங்க. திருவிருந்து செய்வாங்க தெரியுமா? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை யாரும் எடுக்க மாட்டாங்க. திருவிருந்தெல்லாம் உங்களுக்கு காட்டிட்டு போவாங்க. உங்களை எடுக்க கூடாது. ஏனென்றா நீங்க தகுதி இல்லையா அதுக்கு. ஆனா வசனம் என்ன சொல்லுது? யோவான் 6:54 இருந்து அப்படி பாத்தீங்கன்னா 66 வரைக்கும் நினைக்கிறேன். இதுல நீ பங்கு போராட்டி உனக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது, பர்வத்துக்கு உனக்கு சம்பந்தம் கிடையாது. அதனாலதான் அவனை கேட்டா, நீ செத்தா எங்க போவேன்னு எனக்கு தெரியாது. உண்மைதானுங்க, நீ இந்த பங்கு போற இல்லையே, செத்தா செத்ததுதான் இல்ல. அப்பதான் நித்தியம் தொடங்குது. அவன் நினைச்சு கொண்டிருக்கிறான் செத்தா செத்துதான் இல்ல. நீ மாடா ஆடா புலியா செத்தா செத்தப்படியே போறதுக்கு? மனுஷன் தேவனால் உண்டாக்கப்பட்ட நீ, அவர் தன்னுடைய ஜீவனை உனக்கு ஊதி இருக்கிறார். நீ தேவனை ஏற்றுக்கொண்டாலே எதிர்த்து நின்றாலும் சரி, மறுச்சு அண்டைக்கு தான் நீ சந்திக்கணும் தேவன். அல்லேலூயா. நீ யெகோவாவை சந்திக்க வேண்டும்னா நியாயாதிபதியாக இயேசுவை சந்திச்சுட்டு தான் நாங்கள போகலாம். ஏன்னா நியாயாதிபதி இயேசு கிறிஸ்து அதை ஏற்றுக்கொள்ளுவான். ஆமென். ஆகவே ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் கிடையாது. பெந்தெகோஸ்தே சபையார் தான் இப்படி வேதத்தை மாற்றி விட்டாங்க என்கிறாங்க. எல்லா பழியும் இந்த பெந்தெகோஸ்தேக்காரர்கள் தான். ஆமென். நாங்கள் வேதத்தின்படி ஓய்வு நாளை ஆசரிக்கிறோம் என்கிறார்கள். என்ன அந்த சிபிஎம் வந்து பாத்தீங்கன்னா தோடு போடாம வெள்ளசாலையோட இருந்து ரொம்ப பரிதாபமா இருந்தபடியா எல்லாரும் சபைக்குள்ள வரதுக்கே பயந்துட்டாங்க. சிபிஎம் சொல்றதுக்கே பயந்துட்டாங்க. சிபிஎம் சிலோன் பெந்தெகோஸ்தே சபை, அது சிலோன்ல தொடங்கிச்சு. ரோமன் கத்தோலிக் அது ரோமன்ல தொடங்கிச்சு, ரோமன் கத்தோலிக். அல்லேலூயா. பெந்தெகோஸ்தே நாள்ல சபை தொடங்கிச்சு. அது என்ன பேர் வச்சாலும் பெந்தெகோஸ்தே தான். ஆவியானவர் அசைவானா அது பெந்தெகோஸ்தே சபை. எங்களோட சபைக்கு மாறினாதான் பேர் வச்சாலும் பெந்தெகோஸ்தே சபை. நாங்களோட கதை சொல்றோம் பெந்தெகோஸ்தே சபையா ரொம்ப நானும் பெந்தெகோஸ்தே தான். அல்லேலூயா. அது சிபிஎம். அல்லேலூயா. அவங்க சபையில் ஒரு விதமான கொள்கையை வேதத்துல சொல்லல, நல்ல அப்படி இருக்கிறது செய்தாங்க. அது பார்த்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆமென். ஆகவே மாற்றி விட்டுட்டாங்க இவங்க. நாங்கள் வேதத்தினுடைய ஓய்வு நாளை ஆசிரிக்கிறோம் என்கிறார்கள். மட்டுமல்ல, கிபி 321 ரோமர்களின் மித்திராயிசம்
325 அந்த கான்ஸ்டன்டைன் ரட்சிக்கப்படையில அவன் பிசாசின் கைக்கூலியா தான் வந்தான்னு தான் சொல்ல முடியும். அவ்வளவு சபைக்கு விரோதமான காரியங்கள் சபையின் பேர்ல உள்ள வந்துச்சு. ஓகே, மித்திராயிசம் எனப்படும் தெய்வ வழிபாடு ஞாயிற்றுக்கிழமைகளில் செய்யப்பட்டது. சரியா? ரோம பேரரசன் கான்ஸ்டன்டைன் என்பவர் ஓய்வு நாளை சனிக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு மித்திராயிசத்தின் ஆசரிப்பாக மாற்றினார். இது தேவனால் உண்டானதல்ல என்கிறான். அல்லேலூயா. இப்ப ஒரு கேள்வி வேற, நிறைய பேர் சொல்றாங்களா, நீங்க ஈஸ்டர் என்ற பண்டிகை எஸ்தார் என்ற கடவுள் பண்டிகை இந்த கான்ஸ்டன்டைன் அரசன் மாத்தினபடியா தான் இந்த எஸ்தார் ஈஸ்டரா போயிட்டாங்க, உயிர்த்த ஞாயிறு. அதனால நீங்க இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது, அது பிசாசு. நாங்க எத்தனை பிசாசு துளத்துறோம், போ பிசாசு. அந்த மாதிரி எஸ்தார் ஒரு பிசாசு தான். எஸ்தார் அல்லேலூயா. செமி வாசதெல்லாம் ஒரே கடவுள் தான். அதை வழிபடுறதுக்காக சொல்றோம், அது பிசாசன் அடையாளப்படுறதுக்காக சொல்றோம். நாங்க உயிர்த்த ஞாயிறு கொண்டாடுறோம், அதனால அந்த நாளை நீங்க ஆராதனை கொண்டாடக்கூடாது. அல்லேலூயா. இதே கான்ஸ்டன்டைன் தான் இந்த மித்ராயிசத்தின் பண்டிகைய சனிக்கிழமை இந்த ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமையா மாத்தினாண்டு 325 சரித்திரம் சொல்லுது. அப்ப நீ ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்காம கூட நீ போக சனிக்கிழமை ஆராதிக்க உயிர்த்தெழுதலை செய்யக்கூடாதுன்னு சொல்றாக்கிட்ட என்னுடைய கேள்வி என்னண்டா, சொல்ல இதே அவன் தான் கொண்டு வந்தான், அதே அவன் தான் கொண்டு வந்தான். அவன் நிறைய காரியங்களை கொண்டு வந்தான். அல்லேலூயா. கிறிஸ்துமஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்தான். ஓகே, இது தேவனால் உண்டானதுங்கிறாங்க. யாரு? 7 days காரணம் ஜெகோவாவின் சாட்சிகள் சொல்றாங்க. உண்மைதான். கிரேக்க கடவுளான சென்டாக்லஸுக்கு செய்யப்பட்ட அஞ்ஞான ஆராதனை அக்டோபர் பிறந்த இயேசுவை டிசம்பர் 25 கான்ஸ்டன்டைன் கொண்டு வந்துட்டான், பிறக்க வச்சுட்டான். டிசம்பரில் ஏன் நீங்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவீங்கன்னு கேட்கிறாங்க. உண்மைதான். நாங்க அக்டோபர்ல கொண்டா நாங்க பைத்தியமா இருக்கோம் உலகத்துக்கு. அல்லேலூயா. கிறிஸ்துமஸ் எனக்காக பிறந்தார், அதனால எப்பயோ எந்த டேட்ல இயேசு பிறந்த டேட் யாருக்குமே தெரியும். உண்மை என்ன தெரியுமா? ஆண்டே தெரியாது. கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின்னாடி தான் சொல்றோம். ஏன் அந்த 2 வருஷம் எந்த சேர்த்துல இதுல 33 35 இல்லாட்டி 92 96 ஏன் 2 வருஷம்? இயேசு குடிமதிப்பு எழுதிக்க, அகாஸ்வேர் ராஜா குடிமதிப்பு எழுதிக்க அவருக்கு கிட்டத்தட்ட 2 வயசு இருக்கு. ஏன் இதை வச்சு வேத்துல சொல்றோம்னா, 6 இயேசுவை கொலை செய்த ராஜா யாரு? ஏரோது. மகா பெரிய ஏரோது எத்தனை வயசுக்குள்ள கொலை செய்ய சொல்றான்? 2 வயசு. அதனால சரித்திரம் 2 இயேசு பிறந்தது டேட்டே நமக்கு தெரியாதுப்பா, ஆண்டே தெரியாது. இயேசு எனக்காக பிறந்தார், உலகம் கொண்டாடுறது, நானும் கொண்டாடுறேன் எனக்காக பிறந்தவர். அல்லேலூயா. அங்க நான் சாண்டா கிளாஸ கொண்டாடல, அதை செய்தா தவறு. அதுக்கு நமக்கு தெரியாம ஒரு வேலை செய்திருக்கலாம். நாங்க கத்தரிக்கை இருக்கையில செய்தாங்க, எங்களுக்கு தெரியாது. அது கடவுளுக்கு சாண்டா கிளாஸ் அதை தூக்கி எறிஞ்சிட்டான், கிறிஸ்துவ தூக்கி எறிய. எனக்கா பிறந்த கிறிஸ்துவ. இங்க மித்ராயிசம் என்ற பண்டிகை ஞாயிற்றுக்கிழமையா மாத்தினா நாங்க மித்ராயிசம் கொண்டாடல, உயிர்த்த ஞாயிறு கொண்டாடுறோம். அல்லேலூயா. அது கொண்டாடக்கூடாதுன்னு நீ சொன்னீங்கடா, ஞாயிற்றுக்கிழமை நீ ஆராதனை செய்யாம ஜெகோவாக்காரர் திருச்சபையில நீ சனிக்கிழமை செய்யணும். ஓகே, இந்த எஸ்டார்ல அப்படிதான் வந்தது. ஆகவே கிறிஸ்தவர்களுக்கு சொல்லுகிறார்கள், ஈஸ்டர் கொண்டாடாத, கிறிஸ்துமஸ் கொண்டாடாத என்று கிறிஸ்தவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறாங்க. அல்லேலூயா. இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, கான்ஸ்டன்டைன் யார்? அவன் என்ன மேசியாவா அல்லது எங்களுக்கு வழிகாட்டியா? எங்களுக்கு வழிகாட்டி வேதம் தான். அல்லேலூயா. வேதத்தில் எந்த இடங்களும் வேற்றுமையும் இல்லை. அதனால தான் அதற்கு பரிசுத்தம் என்று பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது. ஓய்வு நாள் என்பது ஆதி பிதாக்களான ஆதாம் ஏவாள் பாவம் செய்வதற்கு முன்பாகவே கொடுக்கப்பட்டது. ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக. 7ஆம் நாளை உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். யாத்ராம் 20:8-10 பார்க்கலாம். ஓய்வு நாளில் நெருப்பு மூட்டக்கூடாது. யாத்ராம் 31 நாளை நெருப்பு எதுக்கு மூட்டுவாங்க? சமைக்கிறதுக்கு. அல்லேலூயா. அந்த அர்த்தம் என்னன்னா, நீங்க உபவாசம் ஆராதனை கூடினது, உபவாசத்தோட கூடினது. அல்லேலூயா. காலமே போட்டு தாக்கிட்டு கொட்டா விவரம். அல்லேலூயா. ஓகே, என்ன சொல்லப்படுது? நெருப்பு மூட்டக்கூடாது, அவ்வளவுதான். மற்றும் பொருட்கள் கொண்டு புற வேலைகள் செய்யக்கூடாது. அப்படி செய்தால்
அவன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்ட போக வேண்டியதா இருக்கும்னு 31:14 யாத்திரா சொல்லுது. ஓய்வு நாளை கடைபிடிக்காமல் ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்குறவன் ஓய்வு நாளில் வேலை செய்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்பது கர்த்தரின் கட்டளை. யாத்திரா 31:14-15 ஆலோசனை கிடையாது, கட்டளைனா 15:32 நீங்க பார்க்கலாம். ஓய்வு நாளை நாம் கடைபிடிக்கிறது மட்டுமல்ல, கடைபிடிக்காதவனை தண்டிக்க வேண்டிய பொறுப்பும் நமக்கு நியாயப்பிரமாணத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. காரணம் அது தேவை கட்டளை. நாம் செய்கிறது மட்டுமில்ல, என்ன செய்ய வேணுமா, மற்றவர் செய்தா கொன்னுடணுமா, கல் அறிஞ்சு கொண்டுடுவோம். வனாந்திரத்தை பாத்தீங்க, ஒருத்தர் சுள்ளி விழுது போக அடிச்சு கொண்டுடுவோம் கல் அறிஞ்சு. அல்லேலூயா. ஓய்வு நாள் சுள்ளி பிறகு பிறக்கப்பட்ட சனிக்கிழமை தான் ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும் என்கிறார்கள். நியாயப்பிரமாண கட்டளையான ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்குறவர்களை கல்லறிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஏதாவது சம்பவம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த 7 நாள் திருச்சபையா ஜெகோவா வீக்னஸா? ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போனா கொலை செய்தது பாத்தீங்கன்னா கல்லறிஞ்சு. ஓய்வு நாளை கடைபிடிச்சா, ஓய்வு நாளை கடைபிடிக்காதான் கொல்ல வேணும். ஏன் அப்ப செய்யறாங்க? இல்ல சொல்லுங்க. கவர்மெண்ட்டுக்கு பயம். கல்லறிஞ்சு வந்தா 100 பேர் கொண்டாங்க, 100 பேருக்கு குழு போட்டுருவோம், சபையை சீல் வச்சுக்குவோம். உண்மைதாங்க. அப்ப நீ கத்தருக்கு பயப்படுறீங்க, கவர்மெண்ட் தானே பயப்படுற. நீ சில காரியம் கத்தருக்கு படிவியா, சில காரியங்கள் கவர்மெண்ட்டுக்கு பயப்படுவியா. நீ கத்தர் பயப்படக்கூடாதுன்னு சொன்னா கவர்மெண்ட்டுக்கு பயப்படக்கூடாது. அப்ப நீ என்ன செய்யற? மாய்மாலம் பண்ணுற. உனக்கு ஏற்றதுக்கு ஓகே, முடியாத காரியம், இது நமக்கு பிரச்சனை வருமானு சொன்னா அதை நீ அட்ஜஸ்ட் பண்ணி போற, சமரசம் பண்ணி போற. அதான் கான்ஸ்பிரன்ஸ் செய்யலாம். அதனாலதான் கேத்தலிக் சமயம் உருவாச்சுது. அரபு தேசத்துல சனிக்கிழமை ஓய்வு நாள் நீ ஆசரிக்க முடியுமா? ஆமா, பொக்லிக்கிழமை சொல்லி தள்ளிடும். பழைய ஏற்பாட்டின் நியாய பிரமாணம் இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்டது. இந்த நியாய பிரமாண கட்டளை கொடுக்கப்பட்ட போது அவர்கள் ஒரே இனமாக ஒரு குறிப்பிட்ட தேசத்தில் மட்டும் அங்கே இருந்தாங்க. அதனால எல்லா தேசத்திலும் இந்த காரியத்தை பழைய ஏற்பாட்டு ஓய்வு நாளை கடைபிடிக்க முடியாது. பழைய ஏற்பாட்டு ஓய்வு நாள் பாத்தீங்கன்னா பலியோட தொடங்குது. பலி இல்லாம ஓய்வு நாள் கிடையாது. நியாய பிரமாணம் மாம்சமானது, எபிரேயர் 7:6 சொல்லுது, அது ஒன்றையும் பூரணப்படுத்தாது. நியாய பிரமாணம் யாரையும் பூரணப்படுத்தாது. அல்லேலூயா. எபிரேயர் செட் தீஸ்ல கொடுக்கப்பட்டீங்க, ஹீப்ரு செட் தீஸ்ல puisque la loi n'a rien amené à la perfection, et par ailleurs il y a l'introduction d'une meilleure espérance par laquelle nous approchons de Dieu. இங்க பாத்தீங்கன்னா நியாய பிரமாணம் எபிரேயர் 7:19 நியாய பிரமாணம் ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை, அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதோ பூரணப்படுத்துகிறது, அந்த நம்பிக்கையினாலே தேவனுக்கு சேருகிறோம். சரியா? தேவனால் கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணத்தை எந்த மனிதனாலும் ஒழுங்காக கடைபிடிக்கவோ நிறைவேற்றவோ முடியவில்லை. இது மனிதனால் முடியாது என்பது தேவனுக்கு நியாய பிரமாணம் கொடுவதற்கு முன்பாகவே தெரியும். அல்லையா? இது மனுஷனால் கொண்டு கடைபிடிக்க முடியாது தெரியும். அப்படியான ஏன் நியாய பிரமாணம் தேவன் கொடுத்தா தெரியாது? அல்லையா? காரணம், நியாய பிரமாணம் அத்தனையும் இயேசுவிலே நிறைவேறுவதற்காக. அல்லேலூயா. ரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்ல. நியாய பிரமாணத்தில் முதலாவது இதே பதிங்கன்னா ரத்தம் சிந்துதல் பாவத்துக்காக. கிறிஸ்து நமக்காக நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். கலாத்தியர் 3:13 வேதம் சொல்லுவது. ஆகவே நியாய பிரமாணம் எதுவும் ஒழிக்கப்படவில்லை, மாறாக நியாய பிரமாணம் கிறிஸ்துவுக்கு நிறைவேற்றி இருக்கிறது. அல்லேலூயா. எகிப்தின் அடிமைத்தனம் முறிக்கப்படுவதற்கு பாஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. இது நியாய பிரமாணம். இதை நீங்க கடைபிடிக்க வேணும். எதுவரைக்கும் இயேசு கிறிஸ்து உலகத்துல தேவ ஆட்டுக்குட்டியாக மரிக்கும் வரையாதான் யோவான் சாட்சி கொடுத்தார். உலகத்தின் பாவங்களை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஆகவே உலக அடிமைத்திலிருந்து நாம் விடுதலையாவதற்கு இயேசு கிறிஸ்துவே பாஸ்காவாக அடிக்கப்பட்டார். யூதர்கள் தாங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளான ஆபீப் மாதம் 14ஆம் தேதி பாஸ்காவை ஆசரித்தார்கள். லேவியராகமம் 23:5 பார்க்கலாம். கிட்டத்தட்ட கிபி 33க்குள்ள 33 வயதில் ஒரு வெள்ளிக்கிழமை இயேசு சிலுவையில் மரித்தார்.
இந்த பாஸ்கா பண்டிகை ஞாயிறு முதல் சனி வரை 7 நாட்களிலும் வரும். சரியா? ஒவ்வொரு வருடமும் வெள்ளிக்கிழமையில் மட்டும் பாஸ்கா பண்டிகை வராது. அல்லேலூயா. இப்ப நீங்க உங்க பர்த்டே நீங்க நீங்க ஞாயிற்றுக்கிழமை பிறந்தீங்கன்னா அடுத்த வருஷம் ஞாயிற்றுக்கிழமை வராது. அது 7 நாள் ரொட்டேஷன் ஆகிக்கொண்டே இருக்கும். ஆமென். ஏன் அவர் வெள்ளிக்கிழமையில் மரிக்க வேண்டும் என்பதற்கும் தேவனுக்கு ஒரு திட்டம் இருந்தது. சரியா? அவர் 3 நாள் பூமியின் வயிற்றில ஜோனாவை போல இருக்க வேண்டும், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுத வேண்டும். நீங்க பாத்தீங்கன்னா தேவன மனுஷன் உண்டாக்கினதுல எல்லாம், அதாவது பாத்தீங்கன்னா இப்ப கர்த்தருடைய வருகை, இந்த பூமியின் அழிவு எல்லாமே தேவனுக்கு தெரியும். நிறைய காரியம் மனுஷனை குறிச்சு திட்டமிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே முதலாவது எல்லாமே கர்த்தருக்குரியது. சரியா? முதல் கேணி பிள்ளைகளில் முதலாவது கர்த்தருக்குரியது நியாயப்பிரமாணத்துல வந்துட்டுது. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா பணத்தில் முதலாவது கர்த்தருக்குரியது. அதான் நாங்க தசவாகம். அது நீ கொடுக்க விரும்பலன்னா அது உன்னுடைய பிரச்சனை. ஆமென். நீங்கள் வேலை செய்வதானாலும் முதலாவது கர்த்தரை ஆராதித்த பின்புதான் வேலை செய்யவன். 2வது 3வது கர்த்தரை அனுமதிக்கிறது கிடையாது. முதலாவது நீ கர்த்தரை கனப்படுத்தி நீ வேலை செய்யறதுல நீ முதலாவது கர்த்தரை கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்குரிய பலனை கொடுப்பார். உபாகமத்துல சொல்லப்பட்டிருக்கு. நாங்க ஐஸ்வர்யம் சம்பாதிக்கிறதுக்கு பெரிய ஓட்டம் ஓடுறோம். முதல் ரகசியமே இதுதான், கர்த்தருக்கு கொடுக்கிறது. இதை வச்சு நாங்க திருடரா மாறினோம். சில ஊழியக்காரன் தங்களுடைய தேவையில செய்யறதுக்காக போட்டு மிரட்டுறது. இதெல்லாம் மிரட்டுறது கிடையாது, கட்டணம். நீ விரும்பினா கூட விரும்பாடி கூட, அதான் அடுத்த பிரச்சனை. நீ விபச்சாரம் செய்யாத நாங்க சொல்லத்தான் முடியுமே தவிர நீ விபச்சாரம் செய்து எனக்கு கேட்டு முடியாது இருக்கான், கொலை செய்து எனக்கு கேட்டு முடியாது இருக்கான். அல்லேலூயா. ஆகவே கட்டளையில வேதத்துல சொல்றது சொல்ல வேண்டியது எங்களோட கடமை. சொல்லாட்டி ஐயோ உங்களை பிடிச்ச எனக்கு கேட்க முடியாது. ஆமே. கேட்கறதுக்கு காதுள்ளவன். இதான் இயேசுவின் உபதேசம். ஆகவே பணத்தின் முதலாவது கர்த்தருக்குரியது. நீங்கள் வேலை செய்வதனால முதலாவது கர்த்தரை ஆராதித்த பின்புதான் வேலை செய்ய வேண்டும். சிருஷ்டிப்பில் கூட ஓய்வு நாள் கர்த்தருக்கு தான் 7வது நாள், மனிதனுக்கு அது முதலாவது நாள். ஏன்னா மனுஷன் 6வது நாள் உண்டாக்கப்பட்டான். 7ஆம் நாள் வேலை செய்யறதுக்கு முன்பாக அவன் ஓய்ந்திருந்தான். ஓய்ந்திருந்தான் என்றா என்ன? கர்த்தரை ஆராதிக்க உட்கார்ந்து இருந்தான். அல்லேலூயா. நீங்க வேலை செய்த பிறகு உனக்கு ஓய்வு நாள் கிடையாது. ஓய்வு நாளை எடுத்த பிறகுதான் நீ வேலைக்கு போக வேண்டும். இதுதான் கர்த்தருடைய சிருஷ்டிப்பின் ஒழுங்கில. இத்தனைக்கும் ஆதாமுக்கு எல்லாமே ஏதேன் தோட்டத்துல இருந்துச்சு. என்ன குறை இருந்துச்சு? சாப்பாட்டு பிரச்சனை இருந்ததா? என்ன பிரச்சனை இருந்தது? ஒன்றுமே இல்ல. ஒன்றுமே இல்லாம இருந்த போது கூட முதல் நாள் என்ன செய்யணும்? கர்த்தரை ஆராதிக்கணும். அதுக்கு பிறகு அவருக்கு நிறைய வேலை கொடுக்கப்பட்டது. பண்படுத்தவனும் தோட்டத்தை காக்கணும், இதெல்லாம் வேலை கொடுக்கப்பட்டிருந்தது. ஆகவே ஆதி மனிதன் தேவ சாயலாக பூரணம் உள்ளவனாக உண்டாக்கப்பட்டவன். அவன் பாவம் செய்து பூரணத்தை இழந்து விட்டபடியால் விழுந்து போன மனிதனுக்காக தேவன் மனிதனாக பூமிக்கு இறங்கினார். எல்லாவற்றையும் புதிதாக்கிறவன் நம்முடைய கர்த்தர். வருஷத்தின் முதல் நாள் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். மாத பிறப்பில் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். வாரத்தின் முதல் நாளையும் கர்த்தருக்குரியது மாற்றி விட்டார். அல்லேலூயா. தேவன் மனிதனை உண்டாக்கின போது 7ஆம் நாள் ஓய்வு நாள் என்றார். காரணம், மனிதன் உண்டாக்கப்பட்டது 6ஆம் நாளில். மனிதன் முதல் நாளே கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய விருப்பம். ஆகவே அவனுக்கு 7ஆம் நாள் கட்டளை கொடுக்கப்பட்டது. அது மிகவும் இயேசுவுக்கு அதுவும் இயேசு மரிக்கும் வரைதான். அல்லேலூயா. இயேசு மரிக்கும் வரைக்கும் தான் 7ஆம் நாள் அங்க பலி செலுத்தவனும். 6ஆம் நாள் மனிதன் முதல் நாளை கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய விருப்பம். ஆகவே அவனுக்கு 7ஆம் நாள் கட்டளை கொடுக்கப்பட்டது. அதுவும் இயேசு மரிக்கும் வரைக்கும் ஓய்வு நாளின் முக்கியத்துவத்தை பயிற்றுவிப்பதற்காக. அல்லேலூயா. இப்ப நாங்க ஆராதிக்கிறோம் சபையில. ஏன் ஆராதிக்கிறோம்? நம்ம ட்ரெயினிங். அல்லேலூயா. பரலோகம் துதிமயமான இடம். அல்லேலூயா. அங்க தூதர்கள் பாத்தீங்கன்னா 24 மணி நேரம் எல்லாம் இங்க பூமிக்கு தான். அங்க எந்த நேரம் துதிச்சு கொண்டே இருக்கிறாங்க. பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி ஆராதிச்சு கொண்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்ப என்ன வசனத்தை போதிக்கிறீங்க? நீங்க பாத்தீங்கன்னா நாங்க ஆராதனை எப்படி 1 மணி நேரமாக எடுப்போம். அல்லேலூயா.
ஏன் இப்ப வசனத்தை போதிக்கிறீங்க? இந்த வசனம் தான் எங்களை இன்னும் ஆராதிக்க தூண்டுறதாயிரும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை உள்ளுக்கு போனாதான் அது எங்களை இன்னும் ஆராதிக்க செய்யும், இன்னும் அக்னியா எழுப்பும். இயேசு வந்து பாத்தீங்கன்னா உயிர்த்தெழுந்து மறுரூப சரீரத்தோடு எம்மாவூருக்கு சீசரோடு போனார். இவங்க கண்டுபிடிக்கல, மறுரூப சரீரத்தில் இருந்தபடியா. அப்ப இயேசு என்ன செய்யறார்? வார்த்தைய பேசுறார். இப்படி எழுதியிருக்கே, இப்படி எழுதிருக்க சொல்லும் போது அவங்களுக்கு என்ன செய்யலாம்? அனல் கொழுந்து விட்டு எரிஞ்சதான் கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. அது அனல் கொழுந்து விட்டு எரியக்கூடியது. ஆமென். ஆக இயேசு மரிக்கும் வரை ஓய்வு நாளின் முக்கியத்துவத்தை பயிற்றுவிப்பதற்காகவே இந்த காரியங்கள் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படும். நியாயப்பிரமாணம் எல்லாம் ஒன்று கர்த்தர்ல நிறைவேறணும், நிறைவேறாத எல்லாம் அது எனக்கு உரியது. எல்லாம் நாங்க பழைய ஏற்பாடு கிழிச்சு போட்டுட்டு நாங்க புதிய ஏற்பாடு மட்டும் வச்சிருக்கோம். அல்லேலூயா. இந்த பழைய ஏற்பாடுல இருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் நிறைய நியாயப்பிரமாணம் இயேசு நிறைவேறுவதா இருக்கிறது. மிச்சம் எல்லாம் உங்களுக்கு அந்த நியாயப்பிரமாணத்தை கொண்டு பண்ணுவாங்க. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிறந்த யாரும் பாஸ்கா பண்டிகை ஆசரிப்பதில்லை, திருவிருந்து தான் ஆசரிக்கிறோம். ஏனென்றால் முதல் நாளில் தேவன் ஒளியை உண்டாக்கினார், இயேசு கிறிஸ்து ஒளியாக வந்தார். இருளிலிருந்து ஒளியிடத்தில் வந்தவர்கள் பழைய பஞ்சாங்களை பார்க்க முடியாது. நாங்க இருள் இருந்தாலும் வெளில வந்துட்டோம், இயேசு எனக்காக மறிச்சிட்டா, அதனால நாங்க பலி செலுத்துவது கிடையாது. ஆமென். ஞாயிறு என்பது வரும் வாரத்தின் முதல் நாள் மட்டுமல்ல, எனக்காக இயேசு சிலுவையில் வெற்றி சிறந்த நாள், மரணத்தின் சத்ருவின் தலையை நசுக்கிய நாள், என்னுடைய சத்ருவை என் காலின் கீழ் மிதிக்க எனக்கு அதிகாரம் கொடுத்த நாள், இயேசு ஜெயம் பெற்ற நாள். இந்த நாளை விட ஒரு சிறந்த நாள் இருக்கா? கர்த்தரை ஆராதிக்க. அல்லேலூயா. ஆகவே வாரத்தின் கடைசி நாளிலிருந்து ஓய்வு நாள் வாரத்தின் முதல் நாளுக்குள் கொண்டு வந்துட்டார். அந்த ஆரம்பத்திலே வந்து பாத்தீங்கன்னா மனுஷனுக்கு முதல் நாள் தான் ஓய்வு நாள். அல்லேலூயா. இயேசு மரிச்சு எழுந்த முதல் நாளே எங்களுக்கு ஓய்வு நாள். ஆமென். காரணம் முதல் பலன் எல்லாமே கர்த்தருக்குரியது. இயேசு ஒரே பலியாக ரத்தம் சிந்தி பலியானபடியால் மற்ற எல்லா பலிகளையும் ஓய்வு பண்ணினார். ஆனால் ஓய்வு நாள் என்பது தேவனை ஆராதிப்பது, அது ஒழிக்கப்படவில்லை. சரியா? அது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. கட்டுப்போன களிமண்ணை குய்வன் இன்னொரு பாத்திரமாக மாற்றி அமைப்பது போல அந்த சில பழைய பாடு பாத்தீங்கன்னா இருக்கப்ப குய்வனுக்கு இருக்கிற அந்த இது எனக்கு இல்லையான்னு கேட்ப. அல்லேலூயா. போ குய்வன் வீட்டுக்கு போ, அவன் பாவம் செய்யறான், கெட்டு போயிடுச்சு, அது மறுபடியும் புது பானையா செய்யணும். அதே மாதிரி கர்த்தர் எங்களை புதுசாக எங்களை வணைகிறார். மற்ற எல்லா பலிகளையும் ஓய்வு பண்ணினார். ஆனால் ஓய்வு நாள் என்பது தேவனை ஆராதிப்பது. அது நியாய பிரமாணத்துக்கு முன்பே இருக்குது. நிறைய பேர் நியாய பிரமாணம் முடிஞ்சபடியா தசமா இல்லைன்னு சொல்லுவாங்க. தசமாவும் நியாய பிரமாணத்துக்கு முன்பாகவே இருக்குது. ஓய்வு நாள் நியாய பிரமாணத்துக்கு முன்பாக இருந்தது. அந்த ஓய்வு நாள் கட்டளையா கொண்டு வந்துட்டா. தசமாம் வந்து பாத்தீங்கன்னா ஓய்வு நாளுக்கு நியாய பிரமாணத்துக்கு முன்பாகவே இருந்துச்சு. அதாவது நியாய பிரமாணம் வர்றதுக்கு 400-500 வருஷத்துக்கு முன்பாகவே வந்துச்சு. சரியா? ஆனா அதையும் நியாய பிரமாணத்துக்கு கொண்டு வந்தா அது மாற்றி அமைக்கப்பட்டது. கட்டுப்போன களிமண்ணை கர்த்தர் எப்படி மாற்றா அது மாதிரி மாற்றுகிறார். விருத்த சேதனம் ஞானஸ்நானமாக மாற்றினார். அல்லேலூயா. மாற்றினாரா இல்லையா? ஆகவே இவங்களை என்ன செய்வாங்க? போய் விருத்த சேதனம் எடுக்கணும், பலி செலுத்தவும். பலி செலுத்துறது இப்ப அனுமதி கிடையாது. ஆமா, இஷ்டவேலனுக்காக பலி செலுத்துறாங்களே, தேவாலயம் இல்லை பலி செலுத்துறதுக்கு. அல்லேலூயா. அவனே யெகோவாவை கும்பிடணும், அவனே பலி செலுத்த முடியாம இருக்கிறான். நீ செய்ய முடியுமா? இந்த சர்ச் சீல் பண்ணிடுவான், எந்த நாடா இருந்தா. அல்லேலூயா. ஆகவே விருத்த சேதனம் கர்த்தர் மாற்றிட்டா, அதனாலதான் உன்னால வந்து பலி செலுத்த முடியாம இருக்குது. ஆமே. பலி எப்ப செலுத்துவாங்க இஸ்ரவேலர்காரங்க? அந்தி கிறிஸ்து நாட்களை செலுத்துவாங்க. அல்லேலூயா. எப்ப செலுத்துவாங்க? இயேசு பூமிக்கு வந்துட்டு, பூமிக்கு வர மாட்டார், மத்திய ஆயத்தில் நிற்பார். சபை எடுத்து கொள்ளப்பட்ட பிறகுதான் நீங்க பலி செலுத்தலாம். அல்லேலூயா. ஓய்வு நாள் காரருக்காக பலி செலுத்தும்படியான ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. ஆனா நீ பரலோகத்துல வர முடியாது. ஓய்வு நாளுக்காக கடைபிடிக்கிறார்கள். ஆமே. அசுத்த ஓய்வு நாளை உயிர்த்தெழுந்த ஞாயிறாக ஒவ்வொரு நாளாலும் எங்களுக்கு உயிர்த்தெழுந்த ஞாயிறு தான். ஆகவே பாஸ்காவை, விருத்த சேதனத்தை
விருத்த சேதனம் வந்து பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்துக்கு முன்பாகவே தேவன் ஆபிரகாமுக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா. விருத்த சேதனம் என்ன சொல்லுது? நீ தேவனுடைய ஜனம். அல்லேலூயா. ஆனா ஞானஸ்நானம் என்ன செய்யுது? நம்மள தேவனுடைய பிள்ளையாக மாற்றுது. நீ தேவனுடைய ஜனமா இருந்துட்டு போ, நான் தேவனுடைய பிள்ளையாக அவருடைய மடியில போய் இருக்கக்கூடிய தகுதி பெற்றிருக்கிறேன். அதனால வந்து பழைய உடன்படிக்கை தூக்கி தள்ளி போட்டுட்டு புதிய உடன்படிக்கை பவுல் எழுதுறான். அல்லேலூயா. இதான் புதிய உடன்படிக்கை. நான் தேவனுடைய பிள்ளையாக அவரோடு சேர்ந்து ஆளுகை செய்கிற தகுதியை பெற்றிருக்கிற இந்த ஞானஸ்நானம். விருத்த சேதனம் என்ன செய்துச்சு? தேவனுடைய ஜனமாக அல்லது மணவாளனுடைய தோழனாக. ஞானஸ்நானம் என்ன செய்தது? என்ன? தேவனுடைய மணவாட்டியா மாற்றிட்டு. ஆமே. ரகசியங்களை அறியக்கூடிய கிருபை மணவாட்டிக்கு. அது எனக்கு கிடைச்சு. அதான் தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வந்து ரகசியங்களை வெளிப்படுத்துறார். பூமியில அமெரிக்காவில் நடக்கிற காரியங்கள், இலங்கையில் நடக்கிற காரியங்கள் முன்னுக்கு அறிவிக்கிற ரகசிய மணவாட்டி. அல்லேலூயா. தேவ ஜனத்துக்கு வரப்போற காரியங்களை சில பேருக்கு சொல்லி கொடுத்திருக்கார். அவ்வளவுதான். அவை பாஸ்காவை திருவிருந்தாக மாற்றிட்டான். என்ற பாஸ்கா ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து. அதுக்கு பதிலாக இதுதான் நீ போசிக்கிற அப்பம். அல்லேலூயா. நான் தான் பாஸ்கா விருந்து சொல்லிட்டேன். ஆமே. ஓய்வு நாளை 7ஆம் நாளிலிருந்து முதலாம் நாளாக மாற்றிட்டான். இயேசு உயிர்த்தெழுந்ததாம். ஆமே. தேவன் மாற்றியதை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டால் ஒவ்வொரு வாரமும் 7ஆம் திருச்சபையார் பாவத்துக்கு ஆடு பலிகளை பலியிடவன். அல்லேலூயா. இல்லாட்டி உன்னுடைய பாவத்தை நீ சாவாய். பாவத்தின் சம்பளம் மரணம். ஆமென். நீங்கள் கிறிஸ்துவால் மீட்கப்பட்டது உண்மையானால் உயிர்த்தெழுதலின் நாளில் கிறிஸ்துவின் வெற்றியை கொண்டாடுங்கள். ஆதி திருச்சபை பிறந்ததே பெந்தெகோஸ்தே நாளான ஞாயிற்றுக்கிழமை தான். அல்லேலூயா. இப்ப இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஒரு ஞாயிற்றுல உயிர்த்தெழுந்தார். மரிச்சது வெள்ளிக்கிழமை. சரியா? இந்த பாஸ்கா எல்லா நாளும் வெள்ளிக்கிழமை வராது. நாங்க இங்க பாஸ்கா வெள்ளிக்கிழமை, குட் ஃப்ரைடே வந்து ஒவ்வொரு வருஷம் வெள்ளிக்கிழமை செய்யறோம். அது கான்ஸ்டன்டைன் கொண்டு வந்தாரு. யாரும் கொண்டு வந்தா என்ன? குட் ஃப்ரைடே எங்களுக்கு இயேசு இப்ப மரிச்சு தொங்கி கொண்டாரு இருக்கிறார். அதை இன்னும் கொஞ்சம் விசேஷமா நினைவு கூறும். அவ்வளவுதான். கொஞ்சம் அழுது, அப்பயாவது கொஞ்சம் பேர் அழுகுறாங்க, அப்பயாவது கொஞ்சம் பேர் பாவ உணர்வு அடைகிறாங்க. அவங்களுக்காக செய்ய வேண்டி கிடக்குது. அன்றைக்காவது பாவ உணர்வு அடையிட்டு இயேசு இன்னைக்கு மரிச்சாருன்னு சொல்லி. நமக்கு இயேசு மரிச்சது எப்பயோ, நான் எப்ப இயேசுவோடு மரிச்சனோ அதோட இயேசு எனக்கு அந்த துக்கம் இல்ல, சந்தோஷம். இயேசு எனக்காக மரிச்சது. அல்லேலூயா. அவர் ராஜாதி ராஜாவா சிங்காசன வீட்டு இருக்கிறவரை நான் மறுபடியும் சிலுவையில பாக்குறது கிடையாது. அல்லேலூயா. இதுல ஒரு க்ளோஸ் வச்சிருக்கேன். ஏன்னா இதுதான் என்ன வந்து இதே மச்சுக்கும் தெரியும். இதுல நான் செத்தனா, நான் மரிச்சனா. அல்லேலூயா. இயேசு எனக்காக மரிச்சாண்டே, அவ்வளவுதான். இது கடவுளும் கிடையாது, துக்கமுறதும் கிடையாது. ஆமென். என்ற ஆராதனைக்குரியவர் அங்க பரலோகத்துல ராஜாதி ராஜாவா சிங்காசனத்து மேல வீற்றிருக்கிறார். என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவனோட பேச அவனா இருக்கிறார். இந்த குட் ஃப்ரைடேல கூட இந்த உலகத்தில் இருக்கிற சபையில் இருக்கிற புதாக்களுக்காக செய்கிற காரியமே தவிர எனக்காக செய்கிற காரியம் கிடையாது. ஆனா ஆராதனை என்பது உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் செய்கிறது. அல்லேலூயா. கிறிஸ்துமஸும் உலகத்துக்கு தான் செய்கிறது. உயிர்த்த ஞாயிறு உலகத்துக்கு தான் செய்கிறோம், எங்களுக்கு கிடையாது. ஏண்டா உயிர்த்த கிறிஸ்து எங்களோடையும் இருக்கிறார். ஆகவே பாஸ்கா ஆட்டுக்குட்டியாக இயேசு மரிக்கும் போது வெள்ளிக்கிழமை, அடுத்த வருஷம் வேறொரு நாள், அடுத்த வருஷம் வேறொரு நாள். அல்லேலூயா. இது கான்ஸ்டன்டைன் ஒழுங்குபடுத்திட்டான். வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடே. அல்லேலூயா. இதுல எங்களுக்கு தெளிவு இருக்கு. இப்ப ஞாயிற்றுக்கிழமை இயேசு ஒருக்கா உயிர்த்தெழுந்தா அடுத்த திங்கள்ல வரலாம், செவ்வாயில வரலாம், புதன்கிழமை இல்ல. இப்ப நமக்கு என்ன பிரச்சனை? தேவன் திட்டம் பண்ணி இருக்கிறார். வாரத்தின் முதல் நாள் ஒரு உயிரிழந்தவன். அல்லேலூயா. அடுத்த வருஷம் என்ன வருதுல, என்ன கிழமை வருதுல, பிரச்சனை இல்லை. அவர் வாரத்தின் முதல் நாள் உயிர்த்தெழுவனும், அது ஆராதனை நாளாய் மாறவும். இதெல்லாம் தேவனுடைய திட்டம். அதுக்கு நாங்க கீழ்ப்படுகிறோம். ஆமே. வாரத்தின் முதல் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை ஆதி சபை என்ன செய்தது? படிங்க. ஆக்ட் verse 7.
இப்ப பாத்தீங்கன்னா கவனமா கேளு. இன்றைய சபைகள் என்ன செய்து நாங்கள் என்ன செய்ய விரும்புகிறோம், இந்த வேதம் எழுதி வச்சிருக்குது. அப்போஸ்தலர் 20:7 ஆக்ட் அப்போஸ்தலர் 20:7 சரியா? வாரத்தின் முதல் நாளிலே, என்னவா? வாரத்தின் முதல் நாள் சண்டே, ஞாயிறு, அப்பம் பிற்கும்படி சீசர்கள் கூடி வந்திருக்கையில் என்னது வந்தாங்களா? திருவிருந்து. அப்பம் பித்தாங்க. இப்ப புதிய நவீன உலகத்துல வந்து அப்பம் பிக்கிறது கிடையாது. உங்களுக்கே காமன், அதாவது ஏதாவது கொம்பனி வந்து செய்து உங்களுக்கு அந்த கப்பிலே வச்சு ஒட்டி தந்துடுது. நாங்க கத்தலிக்ல இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல நமக்கு ஒழுக்கத்து வேதத்தை வச்சு சொல்லி கொடுக்காரு, மிரட்டி வச்சிருந்தாங்க. அதனால பாவம் செய்யறதுக்கு நாங்க வேதத்துக்கு பயந்து நாங்க இருக்கல, மெரிட்டில பயந்து இருக்கோம். அல்லேலூயா. போய் சொன்னீங்கன்னா அவ்வளவுதான். இது மெரிட்டல். அல்லேலூயா. இந்த மெரிட்டல தேவ பயத்துல திணிச்சாங்க. அது நல்ல காரியம் தான். மெரிட்டியா தேவ பயத்துல வச்சிருந்தாங்க. ஆகவே நாங்க என்ன சொன்னாங்க, முதல் நன்மை கொடுத்து அல்லேலூயா ஞானஸ்தானம் எடுக்க முதல் எங்களுக்கு வேதத்தை சொல்லி கொடுக்கல, சொல்லி விட்டாங்க. அந்த ஒஸ்டி எடுக்க என்ன செய்யக்கூடாது, பல்லில பற்றக்கூடாது. பட்டா ரத்த வாந்தி எடுத்து சேர்த்தோம். நானும் வேதத்துல படிச்சு பார்த்தேன், ஒரு இடத்துலயும் இல்ல. அல்லேலூயா. அதனால நாங்க நாக்க என்ன செய்வோம், எவ்வளவு டாக்டர் நீட்ட சொல்ல கூட அந்த நீட்ட மாட்டான். ஆனா அந்த ஒஸ்டி எடுக்கிற டைம் இல்ல, நல்லா நீட்டும். பல்லில படக்கூடாது. அப்ப அதை எடுத்து நாக்க அப்படியே மடிச்சு உள்ள கொண்டு விழுங்க போவான், தொண்டில மாட்டி. அல்லேலூயா. ஃபாதர் என்ன பேசுறாரு இது வரைக்கும் ஒரு மெசேஜ் கூட ஞாபகம் என்னன்னா, இதை எடுக்கிறதுலயே நமக்கு போராட்டம். அப்ப நான் கரைச்சு அப்பா கல்ல படாம தப்பிட்டோம். இப்படித்தான் நாங்க தொட்டி எடுத்தா அதே நிறைய காரியங்கள் அந்த தியேட்டரா சபையில இந்த காரியம் திருப்பி இந்த பெந்தகோஸ்தே சபைக்குலாம் வந்து கொண்டே இருக்கு. நானும் போன இடத்துல கொடுத்தாங்க, என்ன செய்யறது, ரெண்டு தான் வேணும். அல்லேலூயா. இந்த அளவுக்கு அதுலயே ரொட்டி இந்தியாவுக்கு போது பாஸ்டர் வாங்கிட்டு போங்க. தெரியுமையா நான் எப்படி பிரசங்கம் பண்ணிக்கணும், பிரசங்கம் நானே இதை கொண்டு வரேன். அல்லேலூயா. ரொம்ப சுகம். அதுலயே இருக்கும். எல்லாருக்கும் ஆசீர்வதிச்சு கூட கொடுத்து விடுவோம். ஆனா இங்க சொல்லுது வசனம் அப்பம் பிற்கும்படி. அல்லேலூயா. சீசர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளில் புறப்பட வேண்டும் என்று இருந்து அவருடைய சம்பாஷணை நடுராத்திரி மட்டும் பிரசங்கம் பண்ணினான். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமையான வாரத்தின் முதல் நாளில் திருவிருந்து எடுத்தாங்க. நாங்களும் முந்தி மாசத்துக்கு ஒருக்க தான் செய்து, நாங்க இருந்த சபை மாசத்துக்கு ஒருக்க தான் கொடுப்பாங்க. பார்த்து இந்த வசனம் நமக்கு உறுத்தி கொண்டே இருந்துச்சு. கஷ்டப்பட்டாலும் சரி, நேரமானாலும் சரி செய்திருவோம். இது நேரமாச்சுதானே வர விரும்பாதாக்கள் நேரத்தோடு முடிகிற ஆராதனை போட்டு தீர்மானம் பண்ணி ஒவ்வொரு வாரம் இருந்து விட்டுருக்காங்க. அல்லேலூயா. ஆகவே என்று வேதம் சொல்றது, ஞாயிற்றுக்கிழமை நடுராத்திரி வரை பவுல் பிரசங்கம் பண்ணுகிறார். ஆதி திருச்சபையின் சபையின் ஆராதனை என்பது நேர கட்டுப்பாடு இல்ல. அல்லேலூயா. ஸ்ரீலங்காவுக்கு போனா எனக்கு ரொம்ப கோபம் வரும். 11 மணிக்கு முடிங்கயா நாங்க போய் சாப்பிடணும் மாதிரி பார்ப்போம். அல்லேலூயா. இங்க பவுல் என்ன செய்யறாரு, நடு ராத்திரி வரைக்கும். அப்பா காலம் 8 மணிக்கு தொடங்கினாங்களா 6 மணிக்கு தொடங்கினாங்களா தெரியாது. அவங்க நம்மளை விட பயங்கரமான ஆக்க. அல்லேலூயா. நடு ராத்திரி வரைக்கும் பிரசங்கம் பண்ண, அடுத்த நாள் வந்து இன்னொரு நாட்டுக்கு போக வேணும். அது வரைக்கும் கத்தோடைய வார்த்தை எப்படியாவது சொல்லணும். காலம் தொடங்கி 4 முடியல, நடு ராத்திரி வரைக்கும் பிரசங்கம் பண்ணா இவன் காலம் 6 சிலர் 4 மணிக்கு கிளம்பி ஜெபிச்சுட்டு வந்தாலும் தெரியும். 5 வாலிபன் அவங்க மொட்டை மாடி பல்கனில ரொம்ப வெக்கையா இருந்தது. காலம் வேண்டு ஆழம் செய்து பல்கனில காத்து வாங்கி கொண்டு தூங்கி விழுந்து கீழே சேர்த்துட்டான். அல்லேலூயா. இப்ப அப்படி ஒரு காரியம் நடந்துருஞ்சான். பேஸ்புக், டிக்டாக், யூடியூப் கதறு. அல்லேலூயா. பவுல் போய் என்ன செய்யறான், போய் எழுப்பி செத்தவன் எழுப்பி ஜெபிச்சு மேல கூடி உட்கார வச்சுட்டு தொடர்ந்து பிரசங்கம் பண்றான். அல்லேலூயா. நமக்கு 12 மணி 1 மணி எல்லாம் வயிறெல்லாம் அப்படியே என்னையா செய்யற.
பெருங்குடல் சிறுகுடல் சிறுகுடல் பெருங்குடத்தின் ஐயோ 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 ஆதி சபை ஆராதனை எப்படி இருந்துச்சா? செத்தா கூட விட மாட்டாங்க. ஆராதனை நிறுத்த மாட்டாங்க. அதனால நாங்க எப்பவும் சொல்லுவோம், ஆராதனை 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும், முடிக்கிற டைம் தெரியாது. பைபிள் கூட்டம், பைபிள் ஸ்டடியா 1 மணி தியானம், வீட்டு கூட்டமா 1 மணி தியானம், அல்லேலூயா வாழ்ந்த கூட்டமா 1 மணி தியானம். ஆராதனை மட்டும் ஆவியானவர் பின்னேரம் வரைக்கும் நடத்த சொன்னா நடத்தி கொண்டே இருப்பான். அதனால நிறைய தடவை பின்னே 6:30 தான் ஆராதனை முடிஞ்சிருக்கு. அல்லேலூயா. சரியான உபவாசத்தோட இந்த மாறினது உங்களோட சபை உங்களை ட்ரெயின் பண்ணி கொண்டிருக்குது. ஆகவே சபையின் ஆராதனை என்பது இன்றைக்கு நேர கட்டுப்பாடா போச்சு. அல்லேலூயா. இது படத்துக்கு போனா 3 மணி தியானம், ஆராதனை 1 மணி தேர்தல் முடிச்சிடும். அப்படித்தான் நான் இருந்தேன் கெத்தலிக்கல. ரொம்ப சந்தோஷம் இருக்கும். போனோம் 7 மணிக்கு போனோமா 8 மணிக்கு வந்துடுவோம். சிலவுல 7:40 போய் 8 மணிக்கு வந்துடுவோம். அல்லேலூயா. ஜாலியா இருக்கும், திருப்தியா இருக்கும். நாங்க பூசைக்கு போயிட்டு வந்துட்டோம்பா. 2 புதாசிரம் போட்டோமா, தண்ணிய தொட்டோமா, அதண்டமா இதண்டமா அப்படிதான் இருந்தோம். அல்லேலூயா. ஆனா இந்த பெந்தெகோஸ்தே காலங்க பாத்தீங்கன்னா உண்மையிலே இப்ப உண்மையான பெந்தெகோஸ்தே காலங்களே கிடையாது. அல்லேலூயா. அவங்க தொடங்கினா முடிக்க மாட்டாங்க, ஆவியானவர் சொன்னாதான் முடிக்கும். அப்போஸ்தலர் 13 இருக்கப்படுது. Le jour du sabbat, nous nous sommes rendus à l'extérieur de la ville, au bord d'une rivière, où nous pensions trouver un lieu de prière. Nous nous sommes assis et avons parlé aux femmes qui étaient réunies. Encore une fois. ஓகே. அப்போஸ்தலர் 14-13 படிக்க கவனிங்க. ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசம் உபதேசித்தோம். இவங்க ஓய்வு நாள் என்ன செய்யறாங்க? இப்ப ஏற்கனவே உங்களுக்கு படிச்சிருக்கிறோம், பேபேசி சபையில இருக்கிறாங்க. ஓய்வு நாள்ல பாத்தீங்கன்னா நாங்க ஜெப ஆலயம் இல்லாட்டிக்கு ஆற்றங்கரையில கூடுவாங்க யூதர்கள். ஒரு 10 பேருக்கு மேலே இருந்தாலும் நாங்க பாத்தீங்கன்னா ஜெபாலயம் செய்வாங்க, கட்டுவாங்க. இல்லாட்டிக்கு ஆற்றங்கரையில கூடி ஜெபிப்பாங்க. பவுல் என்ன செய்யறார்? ஓய்வு நாள், ஞாயிற்றுக்கிழமை இல்ல, வாரத்தின் முதல் நாள் கிடையாது, ஓய்வு நாள். ஓய்வு நாள் யார் இருப்பாங்க? யூதர்கள் வேலை செய்ய மாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்க? ஒன்று ஜெபாலயத்துல கூடுவாங்க, அல்லது ஆற்றங்கரையில கூடுவாங்க. அங்க போயிடுவான். அல்லேலூயா. அங்க போய் ஸ்திரீகளுக்கும் உபதேசித்தோம். 1 கொரிந்தியர் 16:2 நான் வந்திருக்கும் போது பணம் சேர்க்குதல் இராதபடிக்கு உங்களில் அவனவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் வரவுக்கு தக்கதாக எதிராக தன்னிடத்தில் சேர்த்து வைக்க கடவுள். ஞாயிற்றுக்கிழமை சபை கூடினாங்க. வாரத்தின் முதல் நாள்ல நீங்க மிஷன் காசு கொடுக்கறா சேர்த்து வச்சு, பவுல் வந்திருக்கிறார் நீங்க காசு போடுங்க, அந்த ஊழியக்காரன் வந்திருக்கிறார் காசு போடுங்க, அப்படித்தான் இப்ப சபை நடத்துது. அந்த ஊழியக்காரனை வச்சு பிச்சை எடுக்கிற மாதிரி. அல்லேலூயா. பவுல் என்ன சொல்றான்? நான் காசு சேர்க்காதையா, வாரம் வாரம் சேர்த்து வை, நாங்க மிஷன் இது பயன்படுத்தும். அவன் ஓடிக்கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா. பேசலா கூவாத, என்ன பார்த்து யாரும் காசு கொடுக்காத. ஓ பவுல் வந்திருக்காரு, வாரம் வாரம் சேர்த்து வை. நான் வராட்டிக்கு தீமோத்தேயு வரப்போறான், தீமோத்தேயுக்கு தேவைப்படும், அல்லது அப்பல்லோவுக்கு தேவைப்படும், ஆக்கிலா பிரிஸ்கில்லாவுக்கு தேவைப்படும். வாரம் தோறும் சேர்த்து வை. என்ன தூக்கி சிலோட ஜெயில போடுவாங்க, நான் 3 வருஷம் வர முடியாம இருக்கலாம். எவன் மிஷினுக்கு வர்றாங்களோ அவங்களுக்கு கொடுக்கும்படியாக வாரம் வாரம் நீ சேர்த்து வைன்னு சொல்லிட்டேன். வேதத்துல முந்தி ஆதி வேதம் செய்யாத நிறைய காரியங்களை இப்ப சபை செய்து கொண்டு இருக்கு. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமையில ஆராதித்தாங்க, சுவிசேஷம் அறிவித்தாங்க, ஜெபம் பண்ணினாங்க, பணம் சேகரித்தார்கள். ஆகவே ஞாயிறு ஓய்வு நாள் என்பது நீங்கள் வேலையிலிருந்து ஓய்ந்திருக்கிற நாள் அல்ல, கர்த்தருக்கு வேலை செய்கிற நாள். அதனால உங்களுக்கு எவாஞ்சலிசம் போறீங்க, காலமா வந்தா இரவு வரையும் கிட்டத்தட்ட 12 மணிக்கு சபையில இருக்கிறீங்க. அல்லேலூயா. கர்த்தருக்காக வேலை செய்கிற நாள், கர்த்தருக்கு ஆராதனை செய்கிற நாள், சுவிசேஷம் அறிவிக்கிற நாள், ஜெபிக்கிற நாள், தான தர்மங்களுக்கு பணம் சேகரிக்கிற நாள், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற நாள், வார்த்தையை கொடுக்கிற நாள். கர்த்தருடைய நாளில் கர்த்தருக்கு வேலை செய்ய உற்சாகத்தோடு வர வேணுமா? ஆமென். நேரத்துக்கு வர வேணும். கர்த்தருக்கு வேலை செய்கிற பலத்தோடு வர வேணும்.
வரும்போதே இடுப்பை பிடிச்சிட்டு வர்றது. ஆறாம் போய் கொஞ்ச நேரம் பாட்டு தலைமையா தான் திங்கங்களை வேலைக்கு போலாம்ப்பா. அல்லேலூயா. இது நீ லீவ் எடுக்கிற நாள் இல்ல, இது கர்த்தருக்கு வேலை. உனக்கு லீவ் எடுக்கிற நாள் இரவு மாத்திரம்தான். நாங்க எல்லாத்தையும் தவறா நாங்க நினைச்சு கொள்றோம். ஆகவே அது பரிசுத்த நாள். எத்தனை பேர் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கிறீர்கள்? ஓய்வு நாள் பிரதான கற்பனைகளில் ஒன்று. எத்தனை பேர் கர்த்தருடைய கட்டளையில் கீழ்ப்படுகிறீர்கள்? ஓய்வு நாள் கட்டளை வாரத்துக்கு எத்தனை நாள்? என்னென்ன நாள்? ஓய்வு நாள் எத்தனை நாள்? என்னென்ன? சனி ஞாயிறு. கிருவாக்காரனுக்கு வந்து 7 days காரனுக்கு ஓய்வு நாள் சனிக்கிழமை. அல்லேலூயா. கிறிஸ்துவனுக்கு ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை. உங்களுக்கு என்ன நாள்? அல்லேலூயா. சபை கூடுற நாள், ஆராதிக்கிற நாள் என்ன நாள்? ஞாயிற்றுக்கிழமை. அப்ப ஒரு நாளா? 2 நாள். நீங்க 2 நாள். நீங்க ஒரு நாள் தான். யார் 2 நாள்? நீ ஒன்றுமே சொல்லு. நான் சாண்டா. எத்தனை நாள் கர்த்தரை ஆராதிக்கிறது? ஓய்ந்திருந்து கர்த்தரை ஆராதிக்கிற நாள் ஒரு நாள். 2 நாள். எந்த நாள்? ஓய்வு நாள் எத்தனை நாள்? 2 நாள். சனி ஞாயிறு. ஓகே. வாரத்தின் முதல் நாள், வாரத்தின் 7 நாளுமா? 7ஆம் நாளா? ஓய்வு நாளும் 7ஆம் நாளுமா? எல்லா நாளும் இல்ல, எல்லா நாளும் நீ வேலை செய்யாத நாள், வேலை செய்யக்கூடாத நாள். கேள்விதான். கர்த்தர் 7 நாள் நீங்க ஆராதிக்க வேணும். ஓகே. 7ஆம் நாள் 2 நாள் வேலை செய்யறது. நீங்க வேலை செய்யாம கர்த்தரை ஆராதிக்கிற நாள் எத்தனை? ஒரு நாள். 2 நாள். ஏன் 2 நாள்? வேலை செய்யாம கர்த்தரை ஆராதிக்கணும். வேலை செய்யாம கர்த்தரை ஆராதிக்கணும். ஏன் 2 நாள்? ஓகே, நாங்க படிப்போம் வசனத்தை. அப்ப எத்தனை நாள் சபை கூடுதல்? அந்த சபைக்குள்ள வேலை செய்யலாமா? வேலை செய்யக்கூடாது. ஓகே. லேவியராகமம், Lévi 23, 7 et 8. Le premier jour, vous aurez une fête assemblée, vous n'effectuerez aucun travail physique. Pendant 7 jours, vous offrirez à l'Éternel des sacrifices passés par le feu. Le 7e jour, il y aura une sainte assemblée, vous n'effectuerez aucun travail physique. பாத்தீங்கன்னா லேவியராகமம் 23:7 மட்டும். முதலாம் நாள் உங்களுக்கு பரிசுத்தமான சபை கூடுதல். எத்தனாவது நாள்? முதல் நாள் என்ன கிழமை? இது என்ன? இது நியாயப்பிரமாணம். புதிய ஏற்பாடுல படிக்கிறது தானே? நியாயப்பிரமாணம் தான் படிக்கலாம். அல்லேலூயா. முதல் நாள் உங்களுக்கு பரிசுத்தமான சபை கூடுதல். அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். அல்லேலூயா. நாங்க பழைய ஏற்பாடுல எதை ஓய்வு நாள்னு சொன்னோம்? தேவன் ஓய்ந்திருந்த நாள் 7ஆம் நாள் சனிக்கிழமை வந்து ஓய்வு நாள் தான். அல்லேலூயா. அது பரிசுத்தமான நாள் தான். இங்க வந்து பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாணம் கொடுக்க நல்லா விளங்கிக்கணும். முதல் ஆதியில கொடுக்க வந்து மனுஷன் பாவம் செய்வான்னு கர்த்தருக்கு தெரியும். அதனாலதான் இயேசு ப்ரோமிஸா வந்தாரு. ஆனாலும் நியாயப்பிரமாணம் அங்க வரையில. சரியா? முதலாவது 6ஆம் நாள் இது மனுஷனுக்கு முதலாவது நாள், அது தேவனுக்கு 7ஆவது நாள் சிருஷ்டிப்பில. சரியா? இங்க நியாயப்பிரமாணம் வரைக்க கர்த்தர் பயங்கரமானவர். எல்லாத்தையும் அப்படியே திட்டம் போட்டு செய்வார். பாத்தீங்கன்னா முதலாம் நாள் உங்களுக்கு பரிசுத்தமான சபை கூடுதல். அதில் சாதாரண யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். அடுத்த வசனம் 8ஆம் வசனம். 7ஆம் நாளும் கர்த்தருக்கு தகன பலியிட வேண்டும். 7ஆம் நாள் பரிசுத்தமான சபை கூடுதல். அதில் சாதாரண யாதொரு வேலையும் செய்யலாவது என்று கர்த்தர் சொன்னார். இந்த 7ஆம் நாள் முதல் நாள் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? முதல் நாளும் பரிசுத்தமான நாள், 7ஆம் நாளும் பரிசுத்தமான நாள். 7ஆம் நாள் நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது.
முதல் நாளும் செய்யக்கூடாது. சபை கூடு நாள். ஆகவே நீங்களும் முதல் நாளும் பரிசுத்த சபை குழு இருக்க வேண்டும். 7ஆம் நாளும் பரிசுத்தமான சபை கூடி வர வேண்டும். மட்டுமல்ல ஒவ்வொருவரும் வேலை செய்யக்கூடாது. ஒருவரும் வேலை செய்யக்கூடாது. முதல் நாளும் சாதாரணமான ஒரு வேலையும் செய்யக்கூடாது. அதனாலதான் பவுல் சொல்லும்போது எல்லாரையும் வேலை செய்யக்கூடாதுன்னு போட்டு யாரை வேலை செய்ய வச்சாரு? ஆசாரியர்கள். மாட்டை வெட்டணும் பலியிடணும். பயங்கர மற்ற நாளை விட அன்றைக்குதான் பயங்கர வேலை. அல்லேலூயா. அப்படின்னா என்னத்தான், நீ கர்த்தருக்காக வேலை செய்ய வேண்டும். ஆட்டை வாங்கணும், வாங்கி கொண்டு பலி செலுத்தணும். அல்லேலூயா. ஒரு வேலையும் செய்யக்கூடாது. முதல் நாள் நீங்க வேலை செய்யக்கூடாது. இது தெரிஞ்ச கவர்மெண்ட் உங்களுக்கு 2 நாள் வேலை லீவ் கொடுக்காங்கப்பா. நீங்க 2 நாள் எங்கேயாவது வேலைக்கு போறதுக்கு ஓடிச்சிருக்கீங்க. இப்பதான் 40-50 வயசு ஒரு சரீரம் உடைக்கப்பட்டு விற்கப்பட்டு தீர்க்காயுசுல சாகாம இடையிலேயே போய் சேர்ந்தது. கவர்மெண்ட் பயப்படுதுப்பா. அல்லேலூயா. உங்களுக்கு 2 நாள் லீவு கொடுக்குது. கர்த்தருக்காக வேலை செய்ய முடியல. அல்லேலூயா. நாங்க சனிக்கிழமை எங்கேயாவது ஓடி ஒழிச்சிடுறோம். ஆமே. சுவிசேஷம் அறிவிக்கிற நாட்கள் எங்கேயாவது ஓடி ஒழிச்சிடுறோம். யாரையாவது நாங்க காரணம் காட்டுறோம். அல்லேலூயா. வசனம் என்ன சொல்றது? நீ ஓய்வு நாள் கடைபிடிக்க போறியா? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை செய்யணும். 2 நாள் ஃபுல்லா செய்யணும். இது ஞாயிற்றுக்கிழமை. 7ஆம் நாள் சாதாரண வேலை செய்யக்கூடாது. ஆகவேதான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை செய்யணும். சனிக்கிழமை உபவாச கூட்டம் நடத்துறோம். 7ஆம் நாளா முதல் நாளா 2 நாளுமே சபை பொழுது போச்சேடா. எது வேணும்? 7ஆம் நாள் 2மே வரும். இதுல வேற நாங்க 7ஆம் நாள்காரர்கள், நீங்க முதலாக பெந்தெகோஸ்தே சபையருக்கு 2 நாளும் தேவை. அல்லேலூயா. அவனுக்கு ஓய்வு நாள்டா எனக்கு வேலை நாள். அவன் ஓய்ஞ்சிருக்கேக்கு நான் போய் சுவிசேஷம் அறிவிக்கவன். அதான் முதல் படிச்ச வசனம். அப்போஸ்தலர் 16:20. அல்லேலூயா. நீங்க ஓய்வு நாள் கொண்டாடுங்கயா. நாங்க அன்றைக்கு நாங்க உங்களுக்காக வேலை செய்யணும். இயேசுவை அறிவிச்சு. அல்லேலூயா. வாரத்துக்கு முதல் நாள்ல சபை கூட்டினாங்க. ஓய்வு நாள் அவனுக்கு பார்த்து எங்க கொஞ்சவா தேவனத்தான் ஆராய்க. அங்க போய் யெகோவாதான் இயேசுவா வந்திருக்கிறான்னு போய் சொல்லுவான். அல்லேலூயா. அந்த 2 நாளுமே வேலை செய்யக்கூடாது. இது பழைய ஏற்பாடுதான். இயேசு கிறிஸ்து முன்பாகவே வாரத்தின் முதல் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமையில் சபை கூடினார்கள். கர்த்தர் பயிற்றுவித்தார். அல்லேலூயா. இது தேவனுடைய திட்டம். இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு உயிர்த்தெழுந்த ஆராதனை நடத்தும்படியாக நியாயப்பிரமாண காலத்திலேயே பயிற்றுவித்தார். அல்லேலூயா. அதனால யூதர்களுக்கு பிரச்சனை இருக்கு, நமக்கு தான் பிரச்சனை. ஓய்வு நாளில் நீங்கள் கடைபிடிக்காவிடில் கிறிஸ்தவ ஜீவியத்திலிருந்து, அதாவது தேவனுடைய பிள்ளையா இல்லாதபடி அறப்புண்டு போய் வேதம் சொல்வது, உங்களுடைய புத்திசாலித்தனத்தை தேவனுக்கு காண்பிக்க முடியாது. காரணம், உன்னுடைய மண்டை ஓட்டுக்குள்ள மூளையை வச்சவரே அவதான். அல்லேலூயா. அது பாதுகாப்பாக சபைக்குள்ள எங்கேயாவது வச்சிருந்தா அவனாவது குத்தினா மூளை ஜூஸ் மண்டை ஓட்டுக்குள்ள, அதுவும் ஸ்ட்ராங்கான மண்டை ஓட்டுக்களை வச்சு. அல்லேலூயா. அதனாலதான் நாங்க இப்ப தலையை கொஞ்சம் பாதுகாப்போம். ஏன்னா மூளையில ஏதாவது பட்டு போச்சிருந்தா போச்சு. அல்லேலூயா. உடம்பே வேலை செய்யாது. அதான் எல்லாத்தையும் கமாண்ட் பண்றது. ஆமே. பாருங்க, அந்த மூளைய கொண்டு போய் பாதுகாப்ப வச்சவர் அவர்தான். உங்களுடைய மூளை அறிவினால் தேவாதி தேவனை தேட முடியாது. அல்லேலூயா. தேவனை கண்டடைய வேண்டுமானால் உங்கள் இருதயத்தால் கர்த்தரை தேடுங்கள், கண்டுபிடிச்சு விடுவீங்க. ஏசாயா 56:4-7 வரைக்கும் பாத்தீங்கன்னா, என் ஓய்வு நாள்களை ஆசரித்து படிங்க. ஏசாயா கடைசியாக முடிக்கிறோம். இம்பார்ட்டன்ட் வசனம். ஏசாயா 56:4-7 படிங்க. ஃப்ரெண்ட்ல முதல் ஏசாயா 58:4. En effet, voici ce que dit l'Éternel: si des eunuques respectent mes sabbats, choisissent de faire ce qui me plaît et restent attachés à mon alliance, le jour où je donnerai dans mon temple et à l'intérieur de mes murailles une place et un nom qui vaudront mieux pour eux que des fils et des filles. En effet, je leur donnerai un nom éternel qui disparaîtra à jamais. Quant aux étrangers qui se détacheront à l'Éternel pour lui rendre un culte, pour aimer son nom, peut-être que ses serviteurs, tous qui respecteront le sabbat au lieu de le violer, qui resteront attachés à mon alliance, je les amènerai sur ma montagne
sera appelée une maison de prière pour tous les peuples. இப்போதைக்கு 56 இந்த வரைக்கும் என் ஓய்வு நாளை ஆசிரியத்து எனக்கு இஷ்டமானவைகளை தெரிந்து கொண்டு எனக்கு இஷ்டமானவர்களை தெரிந்து கொண்டு உடன்படிக்கையை பெற்றிக் கொள்கிற அன்னகர்களை குறித்து கர்த்தர் சொல்வது என்னவென்றால், நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் குமாரருக்குள்ளும் குமாரத்திக்கும் உரிய இடத்தையும் கீர்த்தியையும் பார்க்கிறோம் உத்தம இடத்தையும் கீர்த்தியையும் கொடுப்பேன் என்றும் அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு அருள்வேன். கர்த்தரை சேவிக்கவும் கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும் அவருடைய ஊழியக்காரராயிருக்கவும் அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பசுத்த குலைச்சலாக்காதபடி ஆசரித்து என் உடன்படிக்கை பெற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும் நான் என் பசுத்த பர்வத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். இப்ப அந்நிய புத்திரனும் வந்துட்டாங்களா? அல்லேலூயா. நாங்களும் அந்நியர்கள், புறஜாதிகள். ஆமே. இந்த ஓய்வு நாளை கடைபிடிக்கிறவர்களை எங்க கொண்டு வந்து நிறுத்துவாரா? ஆலயத்துல மகள பண்ணுவார். அல்லேலூயா. அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவருடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். அல்லேலூயா. ஜெப வீடுன்னா என்ன? தேவன் பேசுற இடம். சிலோட ஜெப வீடுன்னு வச்சிருப்பாங்க பேர். அங்க தேவனுக்கு அங்க சம்பந்தமே இருக்காது. தேவன் பேசவே மாட்டான். அல்லேலூயா. ஜெப வீடுன்னா என்ன? தேவன் பேசுறவரா இருப்பார். உங்களுடைய கீர்த்தியையும் புகழ்ச்சியும் உள்ளவரா மாற்றுவார். கடைசியா ஏசாயா 58:13. Si je retiens ton pied pendant le sabbat, par le saint ce qui te plaît durant le 5 jours, si tu considères le sabbat comme un plaisir, le jour saint de l'Éternel comme digne d'être honoré, et si tu l'honores en ne suivant pas tes voies habituelles, en ne cherchant pas à accomplir tes propres désirs et en parlant pas dans la vie, alors tu trouveras ton plaisir dans l'Éternel, alors que tu feras monter sur les hauteurs du pays et te fais réjouir de l'héritage de ton ancêtre Jacob. Oui, c'est l'Éternel qui l'a fait. இங்க பாத்தீங்கன்னா ஏசாயா 58:13-14 என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயான. நீ கர்த்தருடைய நாளை பரிசுத்த நாளை ஆராதனை நாளை நீ எவ்வளவுத்துக்கு நீ மகிமைப்படுத்துறியோ கனப்படுத்துறியோ அப்ப கர்த்தர் என்ன செய்வாராம்? 14ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தரில் மன மகிழ்ச்சியாயிருப்பார். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாய் யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆராதனை போகவே விருப்பம் இல்லை. அதனால அவங்களோட வாழ்க்கை ஃபுல்லா போராட்டமும் சண்டையும் குடும்பத்துல பிரிவினையுமா இருக்கும். நீ கர்த்தருடைய ஓய்வு நாளே நீ கனமா எண்ணெயா இருந்தா எப்படி வைப்பாரா? பூமியின் உயர்ந்த இடங்களில் கொண்டு வருவார். ஆக நீ பழைய ஏற்பாட்டு காலத்தை நீ அனுசரிச்சாலும் அங்கு 7ஆம் நாளும் முதல் நாளும் கர்த்தரை ஆராதிக்கிறான். சரியா? புதிய ஏற்பாட்டுக்கு நீ வந்தாலும் வாரத்தின் முதல் நாள் என்ன செய்றாங்க? ஆராதனை செய்றாங்க. இரவிரவா ஆராதனை செய்றாங்க. அல்லேலூயா. அங்க நேரம் கணக்கிடப்படையில. ஆனா இன்னொரு நாள் தேவனுக்கு வேலை செய்றாங்க. அது சுவிசேஷ ஜூதர்களோட 7ஆம் நாளா இருக்கலாம், இல்லாட்டி உனக்கு லீவு கொடுக்கிற நாளா இருக்கலாம். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை நீ கர்த்தருடைய நாள் நீ வேலை செய்யறதுக்கு அனுமதி கிடையாது வேதத்தின்படி. நீ பிஷப்பா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி. அல்லேலூயா. இது பழைய ஏற்பாடு கட்டளையும் சரி புதிய ஏற்பாடு கட்டளையும் சரி. ஆமே. ஆனா இன்னொரு நாள் நீ கர்த்தர் அதுக்கு தாயா கவர்மெண்ட் உனக்கே 2 நாள் கொடுக்கும். அது தெரியாம நாங்க கல்யாண வீட்டுக்கு போறதா செத்த வீட்டுக்கு போறதா? அல்லேலூயா. இயேசுலாம் மருத்துவங்களை அடக்கம் பண்ணிட்டு நீ எனக்கு வேலை செய்யலாம். அல்லேலூயா. நீ எப்படியாவது போலியா போய்க்கொள். கர்த்தருக்கு அவ்வளவு நேரத்துல ஓடும். ஆமே. இஷ்டவிலர்கள் அடிமைப்பட்டு ஓய்வு நாளை மறந்தாங்க. சரியா? அல்லது ஓய்வு நாள்களை மறந்துதான் இஸ்ரவேல் அடிமைப்பட்டு போனாங்களா?
தெரியல. நீங்கள் எதற்கு அடிமைப்பட்டதால் கர்த்தருடைய சபை கூடுதலை மறக்கிறீங்க? அவங்க அடிமைப்பட்டதுனால ஓய்வு நாளம் மறந்தாங்களா தெரியல, இல்ல ஓய்வு நாளம் மறந்ததுனால அடிமைப்பட்டாங்களா தெரியல. நீங்க எதனால அடிமைப்பட்டு இருக்கிறீங்க மறந்து போறதுக்கு? அல்லேலூயா. உங்களுக்கே வெளிச்சம். மாரநாதா, கர்த்தர் சீக்கிரம் வருங்க. அல்லேலூயா. நாங்க இருந்திருப்போமா? நாங்க யார் ஆராதிக்கிறோம் தெரியுமா? தலைமுறை தலைமுறையாய் ஆராதிச்சவரை ஆராதிக்கிறோம். எங்கள் முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என நாங்கள் எங்களுக்கு அவர் முற்பிதாக்களா போயிட்டார். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் மத்தேயு தொடங்கும் போதே ஆபிரகாமின் குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. அதான் இப்ப எங்களுடைய வம்ச வரலாறு. நான் தமிழன், சிங்களவன், பிரெஞ்சுக்காரன் இல்ல. அல்லேலூயா. நான் ஆவிக்குரிய இஷ்டவேலனாய் போயிட்டான். இந்த இஷ்டவேலனுக்காவது ஒரு ஆசீர்வாதம் தான் ஆபிரகாமின் பூமிக்குரிய ஆசீர்வாதம். நமக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதமும் உண்டு, உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதமும் உண்டு, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உண்டு. எவ்வளவு ஸ்லாக்கியா நீ கர்த்தரை எவ்வளவுத்துக்கு கனம் பண்றியோ அவ்வளவுக்கு அவ்வளவுதான் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். நீ எவ்வளவுக்கு கர்த்தரை நீ மேன்மைப்படுத்துறியோ அவ்வளவுக்கு கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். ஏன்னா நம்முடைய தேவன் அவ்வளவு நல்ல தேவன். அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்கு இஷ்டவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம். ஆனா நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு தடை இருந்ததுன்னா அவருக்கு பிரியம் இருந்தா கூட ஆசீர்வதிக்க மாட்டார். அதனால்தான் வசனம் எங்களுக்கு வெளிச்சமாய் நாங்க விட வேண்டிய காரியங்களை எங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கு. என்ற கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியா, பூமியின் உயர்ந்த ஸ்தலங்கள்ல வர பண்ணும்படியாக இதுவரை உதவின எபினேசரே, இனிமேலும் நடத்தும் யெகோவாயே. இதுவரை உதவின எபினேசரே, இனிமேலும் நடத்தும் யெகோவாயே. நன்றியுடன் Thank you.
நான் பிறந்ததிலிருந்தே கத்திரிக்க ஆனபடியும் எனக்கு தெரிஞ்ச ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஒரு நாள் விட்டது எனக்கு தெரியாது. 56 வயசு ஆயிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு தெரியாது ஒரு ஞாயிறு ஆராதனைக்கு போகாம இருந்தேன். நான் வேலை கூட செய்தது கிடையாது. ஒரு டைம் நான் வேலை செய்தேன்னா இந்த ஏர்போர்ட்ல அந்த ஃபிளைட் போற பிஸ்துக்குள்ள வாகனம் ஓட்டி மெகேசன் வைக்கிறாங்க. 3 நாள் வேலை, ஞாயிற்றுக்கிழமை ஒரு மணி நேரம் தான் வேலை. அது சபைக்கு ஆராதனைக்கு எந்த தடையும் கிடையாது. ஆனால் அதையும் செய்ய விரும்புகிறேன். ஆனால் ஃபுல் சம்பளம் கொடுத்தாங்க. 3 நாள் பிளஸ் ஒரு மணி நேரம். நானும் வேலையை விட்டேன். எனக்கு பின்னால் ஒரு ஷெஃப் ஒன்றும் கிடையாது. எல்லாம் டைரக்ட் அந்த சொசைட்டியில தான். ஆனால் கர்த்தரின் மேன்மையா வச்சிருக்கிறேன். பூமியின் உயர்ந்த ஸ்தலங்களில் கொண்டு வச்சிருக்கிறேன். வசனம் அப்படிதான் சொல்லுது. வசனம் ஒரு நாளும் மாறாது. அல்லேலூயா. நீ கர்த்தரை மேன்மைப்படுத்தினார். கர்த்தருடைய நாளை மகிமையான நாள் என்று எண்ணினார்.
அதனாலதான் நீங்க சாப்பாடு சமைச்சு போட்டு கொண்டு வந்தா கூட சொல்லுவோம், ஆராதனைக்கு நேரம் வந்து அவனுடைய சாப்பாடை நாங்க செக் பண்ணிடுவோம், கொடுக்க விட மாட்டோம்னு சொல்லுவோம். ஏன் தெரியுமா? அவ்வளவு நீ கனமா என்னவன். உங்களுக்கு தெரியுமா யார் இந்த பிளைட்டை கண்டுபிடிச்சாங்க? இந்த ஒன் வேர்ல்ட் உலகத்துக்கு எல்லாம் ஒரு குறுகிய நேரத்தில் போயிடலாம், ஸ்ரீலங்கா 10 மணி நேரத்துல போயிடலாம். யார் இந்த பிளைட்டை கண்டுபிடிச்சாங்க? அமெரிக்கன். என்ன பேர் உங்களுக்கு? ரைட் பிரதர்ஸ். அல்லேலூயா. நிறைய பேர் தெரியும். அவங்க யார் தெரியுமா? அவங்களோட அப்பா ஒரு பாஸ்டர். அல்லேலூயா. 2 பேருமே கிறிஸ்துவுக்குள்ள. நீங்க இந்த கண்டுபிடிப்பெல்லாம் கண்டுபிடிச்சு நீங்க பேக்ரவுண்ட் செக் பண்ணி பாத்தீங்கன்னா அவங்க நல்ல கிறிஸ்தவ குடும்பம், கர்த்தருடைய ஆராதனையை கனப்படுத்துறவங்க. அந்த கண்டுபிடிச்சதுக்காக அமெரிக்கா வந்து 2 பேருக்கும் விருது கொடுக்கும்படியாக, கௌரவிக்கும்படியாக அமெரிக்கா மாளிகை வந்து ஜனாதிபதி அழைப்பு அனுப்பியிருந்தா அந்த 2 பேரும் வரமாட்டேன்னு சொல்லிட்டான். ஏனென்றா அவங்க அழைச்சது ஞாயிற்றுக்கிழமை. அல்லேலூயா. அவங்க சொன்னாங்க, அப்போ அவங்க சொன்னாங்க ஞாயிற்றுக்கிழமை வர முடியாது, வேற நாள் தான் நாங்க வரோம்னு சொன்னாங்க. அப்ப அவங்க அழைச்சு சொன்னாங்க, வெள்ள மாளிகை உங்களுக்கு கூப்பிடுறது, ஜனாதிபதி கூப்பிடுற, உங்களுடைய ஜனாதிபதியை சந்திக்கிறதுமெல்லாம் எங்களுக்கு மேலாக உள்ள தேவனை ஆராதிக்காம எந்த ஒரு விருது ஆராதனை வாங்க முடியும்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணாங்க. அல்லேலூயா. நீங்க யார் எதை டெலிகிராம கண்டுபிடிச்சது யாரு? அல்லேலூயா. கிறிஸ்தவர்கள். ஆமென். அதுல முதலாவது வார்த்தை, அனுப்பின வார்த்தை, தேவன் வார்த்தை பூமி உண்டாக்கினார். ஆமென். இங்க எந்த கண்டுபிடிப்பை நீங்க பார்த்தாலும் அதை கண்டுபிடிச்சவங்க அது கர்த்தருடைய மனுஷனா தான் இருக்கும். அல்லேலூயா. இந்த அவ்வளவு இந்த பிளைட்ல எல்லாம் நாங்க போய் வந்துடுறோம். ஆமென். போக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறபடியா நாங்க படிச்சோமோ பெரிய மேதியோ போய் வர்றோம். ஆனா அதை கண்டுபிடிச்சவங்க சொன்னாங்களா, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வராம என்னால வர முடியாது. இப்ப நாங்க ஆராதனை வந்து பாத்தீங்கன்னா இப்ப இல்ல, புதுசா வந்தது இல்ல. நிறைய பேர் எங்க புதுசா வந்தது, மனுஷன் உண்டானதுல இருந்து ஆராதனை நடந்துட்டு இருக்கு. இடையில ஒரு கொலை வந்தது சகோதரங்களுக்குள்ள, ஆராதனை நிறுத்தப்பட்டது. சேத்துக்கு ஒரு பிள்ளை ஏனோஸ் வந்த பிறகு மறுபடியும் கர்த்தரை ஆராதிக்க வைக்கிட்டாங்க. அல்லேலூயா. அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஆராதனை நடந்து கொண்டிருக்கு. நியாயப்பிரமாணம் ஒழுங்குபடுத்தப்பட்டதை தவிர இதெல்லாம் மனுஷன் உண்டாக்கப்பட்டதிலிருந்து உண்டாக்கப்பட்டது. ஆராதிக்கிற எங்களுடைய வாழ்க்கையில் நிறைய சங்கடங்கள் வந்து நிற்கும், நிறைய பாவங்கள் எங்களை துளத்துவாங்க. அல்லேலூயா. துளத்துறதுனாலும் அல்ல, எதிர்க்கிறதுனாலும் இல்ல, நாம கர்த்தரை ஆராதிக்கிறதுனால சகலமும் நன்மைக்கு ஏதுவாக மாற்றுவாங்க. ரோமர் 28:8 நினைக்கிறேன், அதில் 8:28 கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்காது. அது பிசாசு எதிராக கொண்டு வந்தாலும் சரி, மனுஷர் துஷ்ட மனுஷங்களுக்கு வெட்கப்படுத்தும்படி கொண்டு வந்தாலும் சரி, அதே நன்மையாக மாற்றும். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை கொலை செய்யறது பார்வோன் அங்க கட்டளை கொடுத்தா, மோசேயை கொண்டு பார்வோனை போஷிக்கும்படியாக சகல ஞானத்தை கற்றுக் கொடுக்கும்படியாக கொண்டு வச்சிருக்காங்க. அல்லேலூயா. நம்முடைய தேவனுடைய விளையாட்டுன்றாலே பயங்கரமா இருக்கு. அல்லேலூயா. எங்க எங்களை எதிர்க்கிறாங்களோ அங்க வச்சே கர்த்தரை மேன்மைப்படுத்தும். அதான் வசனம் சங்கீதம் 23 உன் சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு விருந்து வச்சு. அல்லேலூயா. உன்னை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவாருன்னா, எண்ணெயால் அபிஷேகம் பண்ணா ராஜாக்கள் தான் அபிஷேகம் பண்ணுவாங்க. உனக்கு விருந்து ராஜ விருந்து மட்டுமில்ல, எல்லார்களுக்கு முன்பாக உன்னை ராஜாவா காமிப்பா. நீதான் இருக்கிற எல்லாருக்கும் முன்பாக பெரிய ஆளா காமிப்பா. ஆக இந்த வாழ்க்கையில செங்கடல் வரும். அல்லேலூயா. பார்வோன் துரத்தி கொண்டு வருவான், மாறா போன்ற கசப்புகள் வரும். அல்லேலூயா. அங்க மதுரமாய் மாற்றுவார், எங்களுடைய தாகத்தை தீர்ப்பார். நம்முடைய தேசம் வாக்களித்த தேசம் பரமக்கம். அல்லேலூயா. நாம இயேசுவை பற்றி கொண்டிருந்தா, அவருடைய வார்த்தையை பற்றி கொண்டிருந்தா நிச்சயமா அதை கண்டுபிடிச்சு. அல்லேலூயா. இந்த உலகத்தின் வேஷம் கடந்து போகுது. உலகத்தோட உலகமாய் நான் பாவியாய் மறிக்கப்படாது. என்னுடைய இடம் பரிசுத்தமான இடம். எனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு பரிசுத்த கூட்டம். அல்லேலூயா.
பரிசுத்தவான்களாக அழைக்கப்பட்டவர்கள் தான் பவுல் ஒரு இதையும் அங்க எழுதுவார். ஒரு நிருபங்களை எழுதும்போது பரிசுத்தவான்களாக அழைக்கப்பட்டவர்களுக்கு, பரிசுத்தவான்களாக அழைக்கப்பட்டவர்களுக்கு, பரிசுத்தவான்களுக்கு என்று சொல்லி எழுதுவாங்க. அல்லேலூயா. நாங்க ஒரு பரிசுத்த கூட்டம். நாங்க சும்மா தேவனை ஆராதிக்கல, புதுசா கண்டுபிடிச்சோடனே ஆராதிக்கல, நாங்களுடைய கற்பனைக்கு தோன்றின தெய்வத்தை நாங்க ஆராதிக்கல. தலைமுறையா எங்களுடைய முற்பிதாக்கள் அவங்க கடந்து வந்த பாதை, அவங்க ஜெயிச்ச பாதை, அவங்களுக்கு எதிராக வந்த பாதை, இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கு. அல்லேலூயா. எனக்கு விசுவாசத்தை கொடுத்தது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எந்த ஊழியக்காரனும் வசனத்தை சொல்லி இருக்கிறாங்க, எங்களுக்கு உதவி செய்திருக்கிறாங்க. எங்களுக்கு விசுவாசத்தை கொடுத்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவரை நான் பார்த்தபடியா தான் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். நான் கல்யாணத்துக்காக மதம் மாறையில, தேவைக்காக மதம் மாறையில, என் இயேசுவை கண்டேன். அவர் எனக்காக பலியானதை கண்டேன். அதான் வசனம் சொல்லுது, இத்தனை திறனான சாட்சி. உலகத்துல சாட்சி வேணுமா? கர்த்தருடைய பிள்ளைகளோட சாட்சி வேணுமா? சயின்டிஸ்ட்ல பார்க்க போறியா? தொல்பொருள் ஆராய்ச்சியில பார்க்க போறியா? எதுல வேணும்? சரித்திரத்துல வேணுமா? அல்லேலூயா. எல்லாவற்றிலும் இத்தனை திரளான சாட்சிகள் உண்டு. ஆகவே உன்னுடைய விசுவாசத்தை தொடக்கினவரை பார்த்தோடு, பக்கத்துல உள்ளவனை பார்க்காத, ஊழியக்காரனை பார்க்காத, விசுவாசியை பார்க்காத, இயேசுவை பார்த்தோடு. அல்லேலூயா. முடியும் போது அதுல நீ தொடங்கின, முடியும் போது அவர்ல தொடங்குவோம். மறிக்கிறது எத்தனை வயசுல மறிக்கலாம்? மறிச்ச போது இயேசுவை பார்க்கும். அல்லேலூயா. உன்னுடைய மரணம் சந்தோஷமாய் இருக்கவன். தலைமுறை அப்படி விசுவாசத்தோட படுவோமா? தலைமுறை தலைமுறையாய் ஆழத்தில் இருந்து அவரை நம்பின யாரும் கைவிடப்பட்டு போவதில்லை. ஆராதிக்க Yeah.